பரணி, அப்புறம் 4 நாள் கழிச்சு ஸ்பேஸா ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் கேக்குதா? வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு எல்லா வருஷம். இல்ல ஷிஃப்டிங் இன்னும் இருக்கு, பூஜை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, அப்படியே ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு என்ன அப்டேட் இருந்துச்சு? இன்னைக்கு என்ன மட்டும் இல்ல, ஒரு கடந்த 2-3 நாளாவே நிறைய மிஸ் ஆயிருக்கும். நேற்று சுகுமார் ப்ரோ ஸ்பேஸ்ல சொன்னாரா இல்லையான்னு தெரியல, அதனால அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. அப்படியே ஸ்பேஸே ஒரு நம்ம விக்ரமன் படம் மாதிரி இருக்கு. எல்லாரும் இருக்கோம். வாழ்த்துக்கள், சந்தோஷம். சூப்பர். விஷால் அண்ணே வணக்கம்ண்ணே. 4 நாளா ஆளை பார்க்க முடியல. ஆமாண்ணே, உங்க போட்டோ எல்லாம் 4 பார்த்து நாளா நான் பார்க்க முடியல. மெஸ்மரைஸ் ஆயிட்டேன். என்னன்னு நீ யூத்துக்கு மேல யூத்தா இருக்கேன். அதை ஆடினே பேசுவானே அதை இருப்பேன். பத்தி. ஆடிக்கிட்டே இருப்பேன், ஆடிக்கினே இருப்பேன். காதல் மன்னன். இன்னும் அந்த ஆடினே இருப்பதுக்கு இன்னொன்று இருக்கு, அது வர அப்புறமேட்டு வர. ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லட்டும். பரணி அப்டேட் சொல்லுங்க. சரி, ஓகே. நான் இது பெருசா இப்போ எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நான் மிஸ் ஆனது மட்டும் சொல்றேன். இது கொம்பு சிவி அந்த பாண்டியராஜ் படம் ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 அதோட ட்ரெய்லர் வந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணப்பா அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. அக்கேனம் அப்படின்ற கீர்த்தி பாண்டியன் நடிக்கிற படம், அதோட ட்ரெய்லருமே வந்துச்சு. முத்தமலை வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தக் லைஃப்ல இருந்து. அதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் இப்போ டிஜிட்டல் அவைலபிளா இருக்கு. குட் டே அப்படின்ற ஒரு தமிழ் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆகுது. குபேரா அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் வந்து ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணியிருந்தாரு. அதோட ஃபோட்டோஸ் கூட வந்துச்சு. ஓஹோ எந்தன் பேபிலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் நட்சத்திரா, அது வந்து நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் ஆகுது. ஜென் மார்டின் தான் மியூசிக் பண்ணுறாரு. பிரபாஸோட ராஜசாப் அந்த படத்தோட டீசருமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியன் 3 ப்ராஜெக்ட் வந்து இப்போ இருக்குது. இன்னும் கொஞ்சம் வீக்ஸ் ஷூட் மட்டும் லெஃப்ட்ல இருக்கு. ஆனால் எடிட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. கூலி படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்ற நியூஸும் வந்துச்சு. அதே மாதிரி ஜனநாயகன் படத்துலேருந்து கிளிம்ஸ் வரப்போகுது அப்படின்னும் நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. மதராசி படத்துலேருந்து அந்த படத்துல அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சீக்கிரமாக வரும். மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் மந்த் நான் கெஸ் பண்றது. அதுக்கப்புறம் உப்பு கப்புரம்பு அப்படின்ற அமேசான் ஒரிஜினல் மூவி, கீர்த்தி சுரேஷ் அதுக்கப்புறம் சுஹாஸ் நடிக்கிற படம். அது வந்து ஜூலை 4 ஸ்ட்ரீம் ஆகுது. ஒரிஜினல் லாங்குவேஜ் தெலுங்கு, மற்றது எல்லாமே டப்பில் வரும் அமேசான் பிரைமில். STR 49 சிலம்பரசன் அவர் நடிக்கிற படம். அந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் இப்போ நடந்துட்டு இருக்கு. வெற்றிமாறன் டைரக்டர், நெல்சனுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாரு. ஸோ அதோட ஸ்டில் ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அஃபிஷியலாக வரல, பட் ஸ்டில் லீக் ஆயிடுச்சு. பறந்து போ டைரக்டர் ராம் படம், அதோட செகண்ட் சிங்கிள் டேடி ரொம்ப பாவம் அந்த லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குபேரா புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபுல் ஃப்ளெஜ்டு புக்கிங்ஸ் வந்து இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அந்த படத்தோட ரிலீஸ் ட்ரெய்லர் ஒன்று இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் மேஜராக 3 படங்கள் வருது தமிழில். குபேரா டப்டு வெர்ஷன், அதே மாதிரி சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், அது அதர்வாவோட DNA படம். அது வந்து எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்சைடில் சொல்கிறாங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அர்ஜுன் தாஸ் நடிக்கிற பாம் அப்படின்ற படத்தோட டீசர் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் த நேக்கட் கன், லியாம் நீசன் அவர் நடிக்கிற படம். அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். கண்ணப்பா டீம் வந்து சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், பெரும்பாலும் கவர் பண்ணிட்டீங்க பரணி. 4 நாளைக்கு 3 நாளைக்கு சேர்த்து கவர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ராஜா சாப் டீசர் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டாரு. ஓகே, டன். அவ்வளவுதான், நமக்கு முக்கியமான அப்டேட் கிடக்கணும். நேற்று வந்த குபேரா ட்ரெய்லரும் ராஜா சாப் டீசரும் தான். அதை பத்தி பின்னாடி பேசுவோம். அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல்? 4 நாளா 3 நாளா ஸ்பேஸ் போட முடியாம அந்த அளவுக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டோம். எப்படி போச்சு உங்களுக்கெல்லாம்?
எனக்கு என்னமோ நல்லா இருந்துச்சு. சரி, அதுக்கு இன்னைக்கு காலையில ஒரு ரன்னிங் மேரேஜ் போனது பண்ணிட்டு நல்லா வந்தோம். இருந்துச்சா? அதான் போனது நல்லா இருந்துச்சு, எல்லாம் நிம்மதியா இருந்திருப்பீங்க. இல்ல கடுப்பு இல்ல ப்ரோ. அந்த டைம்ல நம்ம போஸ்டர் பாய் எங்க நிலத்தை தத்தெடுத்து உங்க ஸ்பேஸ போஸ்டர் பாய் தத்தெடுத்துக்கிட்டாரு. ப்ரோ விஷால் ப்ரோ தான் போட்டார் 2 நாள். அண்ணா அப்படியே போச்சுண்ணே. கொஞ்சம் ஓகே ஓகே, எப்படியோ ரத்த பூமி அப்படியே மிக்ஸ்டா தான் போனோம். இது மாதிரி போச்சுண்ணே, ஜாலியா தான் போச்சு. ஓகே, நல்லா போனா சந்தோஷம். நேற்று ட்ரைலர் பார்த்தேன், எனக்கு குபேரா ட்ரைலர் பிடிச்சிருச்சு. ஆனால் இப்போ நிறைய மிக்சட் ரிவ்யூஸ்லாம் டிஎல்ல பார்த்தேன். ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து டீசர் அந்த அளவுக்கு நல்லா ஒரு பயங்கரமா இருந்துச்சு. ட்ரைலர் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆட் பண்ணியிருந்தனால நிறைய பேருக்கு வந்து அது இருந்துச்சு போல இருக்கு. ரெண்டாவது ஒரு டப்பிங் பட மூவி மாதிரி அதில் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து குபேரா வந்து ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது முக்கியமாக தெலுங்கு வெர்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தேன் தமிழ் வெர்ஷன். பார்த்ததுக்கப்புறம் தெலுங்கு வெர்ஷன் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு. தமிழ் வெர்ஷனை விட வந்து தெலுங்கு வெர்ஷன் ட்ரைலர் வந்து சூப்பராக இருந்துச்சு. படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ராஜசாப் டீசர் நம்ம எப்படி சொல்றது, பிரபாஸுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஜானர். ஏன்னா வந்து பெரிய ஹீரோ வந்து ஹாரர் காமெடி நடிக்கிறது நல்லா எப்பவுமே வந்து ரொம்ப ரேரு. ஹாரர் படம் நடிக்கிறதே ரேரு. அது பிரபாஸ்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேன் இந்தியா ஸ்டார் மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போனதுக்கப்புறம், அதுவும் சலாரு, கல்கி, அப்புறம் என்னென்ன எத்தனையோ படங்கள் அவர் பண்றதெல்லாம் 500 கோடி படம், 600 கோடி படம், 1000 கோடி படம் தான் பண்றது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து இப்படி எடுக்கிறது வந்து சூப்பரான விஷயம். கண்டிப்பா தெலுங்குலயும் ஹிந்திலயும் அந்த படம் வருவோம் பட்டை வருவோம் கலப்போம். அந்த விஷயத்துக்குலாம் வருவோம். அதுக்கு முன்னாடி திரை இறங்கும் செதறட்டும். ரைட்டு, நீங்க ஆரம்பிங்க அப்படியே. நீங்க ஆரம்பிங்க ப்ரோ, நீங்க தான் ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். இல்ல ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். இந்த பெங்களூர் டேஸ்னு ஒரு படம் இருக்குல்ல, அது தமிழ்ல வந்து பெங்களூர் நாட்கள்னு ரீமேக் பண்ணாங்க. அது வந்து நேற்று ட்ரெண்ட் ஷூட் வந்து குரூப்ல அமைச்சிருந்தேன். அப்படி நம்ம பெங்களூர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டின்னு அந்த அளவுக்கு இல்லைனா கூட நமக்கு வந்து பெங்களூர் ட்ரிப்புங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. எப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்போ நான் ட்வீட் போட்டிருந்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எவ்வளோதான் குட் வைப்லேயே இருந்தாலும் அப்பப்போ ஃபன் வைப்பு போனால் தான் நமக்கே கொஞ்சம் நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு. நான் சம்டைம்ஸ் வந்து தினம் ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல, அப்போ வந்து நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி இப்படி ஒரு பேரலல் வேர்ல்டு இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாங்கள் வந்து வியாழக்கிழமை நைட்டு கிளம்பி வெள்ளிக்கிழமை ஒண்டர்லா போயிட்டோம். ஒண்டர்லா ட்ரிப் சூப்பராக இருந்துச்சு. அது வந்து எப்படி சொல்றது, நிறைய விஷயம் வந்து அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே பேக் சென்டர் போயிருக்கேன், இங்கே வந்து அதிசயம் போயிருக்கோம், இங்கே வந்து திருச்சியில் வாட்டர் வேல்னு ஒன்று உருவாக்கியிருந்தாங்க, அதுக்கும் போயிருக்கேன். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் வந்து ஒண்டர்லா வந்து சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அதில் வந்து நீங்கள் ஒருவேளை வந்து ஒண்டர்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் 2 விஷயம் கேட்டுக்கிறேன். பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லணும். பண்ணா சொல்லலாலும் சரி, இல்லை வந்து அது எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும், அதாவது 18+ பாட்டு நான் முதற்கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் வேணாம்ப்பா, ஜஸ்ட் ஒன்றரை நீங்கள் போயிட்டு வந்து அப்படி சிம்பிளாக முடிச்சு விட்ருங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லி அதோட முடிச்சிடும். டேரக்டாக சினிமா அப்டேட் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது தேவைங்கிறத சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போவோம். அது வரைக்கும் சுகுமார் ப்ரோ டீட்டெயில் சொல்லுவார். ப்ரோ நீங்க அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணது அப்படியே சொல்லுங்க ப்ரோ. பண்ணா ஜாலியா A to Z அப்படியே வேணுமா, டிட்டோவா? ஜாலியா பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அப்படியே என்டர்டைன்மெண்டா போகும்ல. எப்படி இருந்தாலும் நம்ம 4 டாபிக் பேசுவோம், அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அமைதியாக போறோம். அட்லீஸ்ட் இதுவாச்சும் கொஞ்சம் ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் அது பேசிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ. நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் ப்ரோ வந்து சரி, எல்லாத்துக்குமே எனக்கு ஒரே ஒரு doubt. நான் கடைசியா போகும்போது 1100 ரூபா இருந்துச்சு டிக்கெட். இப்ப அதே ரேட்டு தானே, இல்ல கம்மியாயிடுச்சு அதிகமாயிடுச்சா? டிக்கெட் ரேட்லாம் வந்து 1300+ ஜிஎஸ்டி போல இருக்கு. நாங்கள் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு போயிட்டோம். ஏன்னா வந்து ஃபாஸ்ட் ட்ராக் வந்து நமக்கு வந்து பெட்டராக இருக்குன்னு போயிட்டோம். நம்ம வீடியோலேருந்து இவ்வளோ தூரம் போகிறதே இதுக்காக தான். அதில் வந்து நமக்கு ஒவ்வொன்றையும் லைனில் நிற்கக்கூடாதுன்னு. சரி, நம்ம ஃபுல்லாகவே சொல்லிடுறோம். ஃபுல் கதையாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து பெங்களூரில் ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவில் போய் ரூம் போட்டுக்கிட்டோம். அங்கேருந்து வந்து ஒண்டர்லா போனோம். ஒண்டர்லா வந்து போனதில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு போனனால எல்லுங்கையில் லைனில் நிற்காம போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த எப்போவுமே நம்ம லேண்ட் கேம்ஸ் சொல்லுவோம்ல, ட்ரை கேம்ஸ், அந்த ட்ரை கேம்ஸ் ஃபஸ்ட்டு விளாண்டோம். அதுக்கப்புறம் 12:30 தான் எப்பவும் போல் வாட்டர் கேம்ஸ் அலோட் பண்ணுவாங்க. ட்ரை கேம்ஸ் விளாண்டோம். ட்ரை கேம்ஸில் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து நார்மலாக எப்படி சொல்கிறேன், கொஞ்சம் அந்த அளவுக்குலாம் இல்லையாப்பாங்கிற அளவுக்கு 2 கேம் போச்சு. நார்மலாக ஒரு ஜிக்ஜாக் மாதிரி ஓட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் 3வது கேம் தான் வந்து சுற்றி விட்டாங்க. ஒரு முரட்டு சுற்றி விட்டாங்க. 3 சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்களே, திரிசூலம் மாதிரி இருந்துட்டு தலைகீழ சுற்றதெல்லாம் அப்படியே மேலே போய் நிப்பாட்டுற அந்த கேம்லாம் போச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கு அப்படியே சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அடுத்து வந்து இன்னொன்று தலைகீழாவே சுற்றுற ஒரு கேம் ஒன்று போனாங்க. அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அப்பாடா ஒன்றும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் போனோம். நான் போனதுலேயே கொஞ்சம் அப்படி ஜர்க்கான இடங்கிறதுனா அதுதான். எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஃப்ரண்ட் ரோல் உட்காந்தாச்சா, அதில் ஃபுல் த்ரில்லு, பயங்கரமான த்ரில்லு. மேலே என்னென்னா திருப்பி ரிவர்ஸில் வேறு வந்தது பார்க்குறப்ப இன்னும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அப்படியே போய் அப்புறம் வாட்டர் கேம்ஸ் அந்த கேம்ஸ் அப்படியே ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் வேறு இடத்துக்குலாம் போகலான்னு நினச்சி கடைசியில் அதான் அந்த டயர்ட்லேயே போக முடியாமல்
ரூமுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் வெள்ளிக்கிழமையோட ப்ரோக்ராம்ங்கிறது. ஆனால் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணு ஒன்றரை. அதில் ஒன்றரை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத 2 விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒன்று வந்து அதாவது மிஷன் இண்டஸ்ட்ரியல்னு ஒரு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக கட்டாயம் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு அனுபவம் வந்து அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, இண்டஸ்ட்ரியல் சொல்லி ஸ்பேஸுக்கு கூட்டு போற மாதிரி அவங்க ஒரு ஒரு செட்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் வேல்டுன்னு ஒரு சீரிஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த வெஸ்ட் வேல்டு சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்துக்கும் இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ் உருவாக்குறதுக்கு எப்படிலாம் உருவாக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நிறைய இந்த மிஷின் ரோபோட்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ஒன்று உருவாக்குறதுக்கு அந்த ஒரு செட்டிங் ஒரு அமைப்பு ஒன்று பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அந்த செட்டிங் வந்து உள்ள இருந்துச்சு. உள்ள போறதுக்கு முன்னாடி பயங்கரமான பில்டப். நீங்க வந்து நாங்க வந்து ஹாக்கிங் சொல்லி கோட்பாடுகள்லாம் நீங்க பாத்துக்கணும், ஸ்பேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைட் வாரியா வந்து உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர் பெரிய பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ள அடைச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து இன்னொரு ரூம்குள்ள கூட்டு போனாங்க. அதான் வந்துருச்சு நினைச்சாங்க, அது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு லைன் படி நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சு அங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் எல்லாம் பண்ணாங்க. ஹெல்மெட் போடணும், ஃபுல்லா பயங்கர நாய்ஸா இருக்கும், அதெல்லாம் பாத்துங்க அப்படின்னு சொல்லி பில்டப்லாம் பார்த்து நமக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. வெளியே போயிடலாமா நம்ம, இவங்க எதுவும் நம்மள வந்து உள்ள வச்சு நமக்கு எதாவது மூளைக்கு எதுவும் ஆயிருமா அப்படிங்கிற அளவுக்கு பயம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூணாவது ரூமுக்கு போனோம். மூணாவது ரூமுக்கு போனால் அங்கேயும் காமிப்பாங்க. அங்கேயும் இல்லை, அங்கேருந்து அதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரி கூட்டு போய் ஒரு பெரிய ஒரு அரங்கத்தை காமிச்சாங்க. சீட்டு உட்காந்து நார்மல் தேட்டர் காமிப்பாங்க போல, ஃபுல்லாக தேட்டர் போல இருக்குது. எப்படி 4D 5D தேட்டர் மாதிரி இதுவும் ஒரு தேட்டர் போலன்னு சொல்லி உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கு அப்புறம் தான் பெரும் அதிர்ச்சி. நாங்கள் உட்காந்தது 3 ரோல உட்காந்தோம். அதுக்கு திடீர்னு பார்த்தா மொதல் ரோவையும் தேர்ட் ரோவையும் கழிப்பிரிச்சு விட்டு கடைசியா மாத்தி விட்டான். அப்படியே நாங்க வந்து இந்த உட்கார்ந்த ரோவை மிடில் கொண்டு வந்து எங்களுக்கு மேல ஒரு ரோ, எங்களுக்கு கீழே ஒரு ரோன்னு மாத்தி விட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷுவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சான். எப்படின்னா நம்ம பூமியில இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருந்தான். அதுல வந்து நம்ம 3Dயே போடாம ஒரு 3D எஃபெக்ட் பயங்கரமான எஃபெக்டா இருந்துச்சு. நீங்க வந்து ஒண்டர்லா போனா கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அந்த மிஷன் இண்டஸ்ட்ரியல்ங்கிறது தான். ஃபுல் பார்ட் ஒவ்வொரு கிரகத்துக்கும் போற மாதிரி, அதுல அவதார் வர மாதிரி, அந்த அவதார் வேர்ல்டு, வாட்டர் வேர்ல்டு, அப்புறம் ஃபயர் வேர்ல்டு, அப்புறம் ஒவ்வொரு வேர்ல்டு போறோமா அப்படி பேரலல் போறோம். ஸ்பேஸ் டோட்டல் ஸ்பேஸே நம்ம ஸ்பேஸுக்கே போயிட்டு வந்த அனுபவம் மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டம்மி பீஸ் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். நம்மளை போட்டு சும்மா த்ரில்லிங் போட்டு ஏமாத்துறாங்கன்னு. ஆக்சுவலா அதுதான் இருக்கையிலே அந்த ஒண்டர்லாலே பெஸ்ட் பார்ட்டுங்கிறது அதுதான். அதுக்கப்புறம் தான் இந்த வாட்டர் கேம் ரைட், இந்த ட்ரை ரைட்லாம் எல்லாமே அது பெஸ்ட். யாரும் போனீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. அவ்வளவுதான். வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து சனிக்கிழமைக்கு வரேன். நடுவில் வேற யாராவது டயர்ட் ஆயிர போகுது, இருங்க வரேன். எங்க ரெயின் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா இந்த இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதுக்கு சிமிலரா நான் அவனுக்கு போயிருக்கேன். எனக்கு வாமிட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலா வாமிட்டே பண்ணிட்டேன். எதுல மாவீரன் ப்ரோ? இந்த இப்ப அவர் சொன்னார்ல மிஷன் இன்டர்ஸ்டெல்லர். ஓகே. இல்ல நீங்க மிஷன் இண்டஸ்ட்ரியல்ல வாமிட்டிங் ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்ல. பயங்கரமான பில்டப் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா உள்ள போன ஜஸ்ட் உட்கார்றது மட்டும் தான். ஆனா நம்ம உட்கார்ந்த இடத்துலயே நம்ம எல்லாத்துக்கும் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். அதுக்கு அந்த வாமிட்டிங் பிரச்சனை எதுக்குமே வரும். ஏன்னா நீங்க மத்த ட்ரை கேம்ஸ்ல வேணா அதெல்லாம் பாதிப்பு உண்டு. இதுல அப்படி எதுவுமே கிடையாது. தாராளமா நம்பி போகலாம். ஒருத்து அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரெயின் டான்ஸ் இருக்குமே, அதுக்கு போனீங்களா? அதெல்லாம் போனோம். பட் அந்த அளவுக்குலாம் அதெல்லாம் ஒருத்து இல்லைங்க. வெளியவே நல்ல மழைப்பா. எல்லாரும் உள்ள போய் ஆடினு இருக்காங்க. உள்ள போய் ஜாலியா கேங்கா போனா நல்லா ஆடுறதுக்கு இருக்கும். தனியா போனா பசங்க பொண்ணுங்க தனியா பிரிச்சு விட்டுருவாங்க. கேங்கா போனீங்கன்னா ஒட்டுக்கா விட்டுருவாங்க. அதுக்காக கேட்டேன். கேங்கா மீன்ஸ் பசங்க பொண்ணுங்க ஒட்டுக்கா போனீங்கன்னா எங்குமே வந்து பசங்களையும் பொண்ணுங்களையும் வந்து ஒண்ணு சேர்க்கல. ப்ரோ மெயின் மேட்டருக்கு வாங்க. 3 நாள் ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஆச்சு? ஒண்டர்லா மட்டுமே வந்து ஒரு ஆளுக்கு 2500 கிட்ட வந்துருச்சு ஃபாஸ்ட் ட்ராக் போட்டனால. சரி அப்படியே வருவோம். வெள்ளிக்கிழமை முடிஞ்சு அடுத்த சனிக்கிழமைக்கு வருவோம். வெள்ளிக்கிழமை சொல்லவே இல்லையே ப்ரோ. ஆமா வெள்ளிக்கிழமை தான் ஒன்றரை முடிஞ்சு. வெள்ளிக்கிழமை ஒன்றரை முடிஞ்சு நைட்டு என்ன சொல்லலையே. சனிக்கிழமை பெங்களூர் டிராபிக்ல நீங்க கடுப்பானது சொல்லலையே. அதெல்லாம் வழக்கமேங்க. நமக்கு நாமளே எல்லாத்தையும் சொல்லிக்கூடாதுங்க. அவ்வளவுதாங்க முடிஞ்சு. அது அவ்வளவுதான். பெங்களூர்னா டிராபிக் தான். இதுக்கு மேல என்ன வேணும்? தனியா வேற எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? பெங்களூர்னாலே டிராபிக் தெரிஞ்சானே போறோம். இதுல என்னன்னா ஒரு சிறப்பான இது என்னன்னா, நான் பெங்களூர் கிளைமேட் வேணா வியந்துட்டேன். என்னன்னா வந்து வெயிலுங்கிறதே ஒண்ணு கிடையாது. அப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு பெண்ணோட மனநிலை மாதிரி, எப்போ கோபமா இருக்கும், எப்போ வந்து பாசமா இருக்கும், எப்படி வந்து நம்ம சிரிப்பாங்க, எப்போ மறப்பாங்கன்னு தெரியாதுங்கிற மாதிரி, எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குன்னே தெரியல. திடீர்னு மழை, திடீர்னு வெயில், திடீர்னு மழை, திடீர்னு அந்த வெயிலுங்கிற வெயிலே கிடையாது. எப்படி சொல்ற, இதமா பதமா அந்த இந்த குற்றாலத்துல வந்து சாரல் காட்டு, குற்றாலம் போறதுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி உங்களுக்கு வீச ஆரம்பிச்சிடும். சில நல்ல சீசன் டைம்ல போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. குற்றாலம் நெருங்குறதுக்கு முன்னாடியே சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். குற்றாலம் மலைச்சாரல். அந்த மலைச்சாரல் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் உங்களுக்கு இதமாவே இருக்கும். ஆனா அது மாதிரியே ஒரு இதமான ஒரு வான
ஒரு மேகமூட்டத்தோட பயங்கரமான ஒரு கிளைமேட், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பெங்களூர் வந்து எப்படின்னா அங்க போய் எதுக்கு இவ்வளோ கம்பெனிஸ் எல்லாமே இங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். டிராஃபிக் இருக்கதான் செய்யும், அதுக்காக தானே அவ்வளோ பெரிய கம்பெனிகள்லாம் அங்கே இருக்கு. அவ்வளோதான். ஆனால் என்னன்னா இந்த ரெயின் டான்ஸுக்கு வேலையில வெளியே மழை, அப்புறம் திடீர்னு சாரல், திடீர்னு அப்புறமேட்டு நல்ல கிளைமேட் அப்படின்னு சொல்லி போய் என்னன்னா எங்களுக்கு டோட்டல் பயங்கர மழை வந்து கெடுத்து உள்ள எங்களுக்கு அந்த வரைக்கும் ஒரு நிம்மதி. அப்புறம் சனிக்கிழமை காலையில எல்லாரும் சொன்னாங்க எங்க சில பல ஏரியா ஃபேமஸ்ன்னு. சரி அங்கெல்லாம் போயிடுவோம்னு சனிக்கிழமை காலைல ஃபர்ஸ்ட் வந்து ஜெயா நகர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பர்ச்சேஸ் பண்ண போனோம். உண்மையிலே சொல்லலாம் நல்ல பயங்கரமான காஸ்ட், ஒரு குவாலிட்டியான க்ளோத்லாம் வந்து நல்லா கம்மியான ரேட்ல கிடைச்சிச்சு. நிறையா பர்ச்சேஸ் பண்ணோம். ஜெயா நகர் பக்கத்துலேயே நாங்கள் எல்லாம் மெட்ரோ, அங்கே நம்ம சென்னை மாதிரி தான் எல்லாம் மெட்ரோ ஃபுல்லாக வசதி இருக்கனால போயிட்டோம். அங்கே ஜெயா நகர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அடுத்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா சொன்னாங்க. அங்கே சில பல அங்கே கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம ஆண்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயமே நல்லா தான் பேர் தான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட். முழுக்க முழுக்க அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் பூராமே பெண்களுக்கானதான். 99% கூட சொல்லலாம். 99% வச்சு அங்கே வந்து பெண்களுக்கான கடைகள் தான், பெண்களுக்கான துணிகள் தான். நம்ம இந்த ரீல்ஸ்ல இன்ஸ்டால எல்லாம் பார்ப்போம்ல, ஏன்னா ஹீரோயின்ஸ் கூட கிடைக்க காஸ்டியூம்ல இந்த பொண்ணுங்களுக்கு எப்படா கிடைக்குது இவ்வளோ, அதாவது இவ்வளோ மாடர்னா இவ்வளோ பயங்கரமா இருக்கே அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே அங்கே தான் கிடைக்கும் போல இருக்கு. நம்ம படத்துல பார்க்கக்கூடிய அனைத்து காஸ்டியூமும் அங்கே அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல கிடைக்கிது. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல அந்த காட்சிகள், அதாவது நம்ம பொம்மையா மட்டும் பார்க்காம பெண்களாவே பார்க்கலாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நல்ல ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நேரா வந்து கமல் ஸ்ட்ரீட் போயிட்டு எங்க போனோம், குமரத்துல எங்க போனோம், கமல் ஸ்ட்ரீட் போயிட்டு வந்து எங்க போனோம் நடுவுல நீங்க எல்லாம் தான் சொல்லணும். சாப்பிட்டீங்களா இல்லையா 2 நாளா? அந்த கதையே காணோம். அட நீங்க வேற நடுவில் சாப்பாடு நடுவில் சாப்பிடும்போது சாப்பிட்றதா 3 வேளை வீட்டுல சாப்பிடுவோம், அதையும் சேர்க்கணுமா உள்ள. இல்ல இல்ல இல்லையா புது ஐட்டம் ஒன்றரை தான் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். சாப்பிடல அது. ஒன்றரை தான் சாப்பிடல விஷால். நாங்க வந்து அப்படியா? பிரகாஷ் பக்கத்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோட சரி, அதோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அதோ இது சாப்பிட்டோம், முட்டை பொண்டா சாப்பிட்டோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே பொன்டோன்னு சாப்பிடல. வந்ததுன்னு உங்க வாயில? வேற எதுவுமே இது பண்ணல. அதுக்கப்புறம் ஓகே. அடுத்து நான் சுத்தினே இருந்தோம். நல்லா ஃபுல்லா நடந்துனே தான் இருந்தோம். கிளைமேட் நல்லா இருந்தனால நடந்ததே தெரியல. கிலோமீட்டர் கணக்குல நடந்தோம். இல்ல இங்க அருணாச்சல்னு ஒருத்தன் இருந்தான், அவன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். ரொம்ப தூரம் நான் என்னங்க 900 மீட்டர்னு சொல்லி 10 கிலோமீட்டர் கிட்ட நடக்க வச்சிட்டீங்களே அப்படின்ட்டு. செமையான ஃபுல்லா நடந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சனிக்கிழமை அந்த ஈவினிங் என்ன பண்ணோன்றத அப்படியே கமர்ஷியல் ஸ்ட்ரீட் முடிச்சுட்டு என்ன பண்ணோன்றத பிரகாஷ் விலாவரியா சொல்லுவாரு. ப்ரோ நீங்க ஆரம்பிச்சீங்க, அப்படியே ஃப்ளோல போங்க ப்ரோ. இல்லைங்க, அதான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போயிட்டு நம்ம எங்க போனோம், நடுவில் அது ஒன்று மட்டும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து நான் இருக்க திரும்ப போனேன். நான் ஒரு நடுவில் எங்கே வேற எங்கேயோ போனோமே. ஃபர்ஸ்ட் ஜெயநகர் முடிச்சுட்டு அப்புறம் கமர்ஷியல் ஸ்ட்ரீட். ஜெயநகர் முடிச்சு கமர்ஷியல் எம்ஜி ரோட். ஸ்ட்ரீட் போனோம். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் முடிச்சுட்டு எம்ஜி ரோடு போனோம். ரைட், ஓகே, நல்லா ஞாபகம் வந்துருச்சு இப்பதான். எம்ஜி ரோடு போனோம். எம்ஜி ரோட்லாம் நிறைய பேர் இந்த இது பார்த்தேன் என்னன்னா, இந்த இன்ஸ்டா ரீல்லாம் வந்து பெங்களூர் போனா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது இடம்னு சொல்லி விஷால் ப்ரோ சொல்லுவாங்க. கண்டிப்பா மக்களே, நீங்க எங்க போனாலும் மிஸ் பண்ணக்கூடாது. 10 இடங்கள் இப்ப சொல்ல போறேன், நீங்க பாக்குறீங்க எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிஸ்ட்ல கொடுத்துருப்பேன். நீங்க பார்க்கக்கூடிய கண்டிப்பா தவற விடாத இல்லை வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஷால் ப்ரோ ஆட்கள் மாதிரி பேசியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் பேசி இன்ஸ்டாலெல்லாம் தயார்படுத்திட்டு எப்படி நம்ம பட்டாயா போனோம், இல்ல வந்து எங்க போனாலும் ஒரு கோவா போறோம், இல்ல வந்து ஸ்ரீலங்கா போறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டாலாம் இந்த ரீல்ஸ் தான் பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம முன்கூட்டி எந்த ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்ப்போம்ல. அது மாதிரி இந்த இது இவர் மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு போனோம். அது பார்த்துட்டு போனால் எம்ஜி ரோடு மிஸ் பண்ணக்கூடாது, கமர்ஷியல் ஸ்ட்ரீட் மிஸ் பண்ணக்கூடாது, கோரமங்கலாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு எம்ஜி ரோடு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த எம்ஜி ரோடு போனோம். அந்த ஏரியாலாம் பார்த்தோம். பகலில் நாங்கள் போயிருந்த நேரம் அதான் கரெக்டாக ஒரு 1 மணி 2 மணிங்கிறனால அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் இல்லை எம்ஜி ரோடு. ஒரு எலைட்டுக்கான இடமா இருந்துச்சு, எலைட் பீப்புள்ஸ்க்கான இடமா இருந்துச்சு. பயங்கரமான ஹோட்டல்ஸ் அப்புறமேட்டு இந்த மால்லாம் ஃபீனிக்ஸ் மால்லாம் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக ரூமுக்கு வந்துட்டு ரூமுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஈவினிங் தான் முக்கியமான அம்சம், சிறப்பு அம்சம் என்னன்னா கோரமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி எல்லாம் போனோம். உண்மையாலுமே ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு பெங்களூர் ட்ரிப்லேயே வந்து ஹைலைட்னா அந்த ஏரியா தான். நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து திரைப்படங்கள்லையும் அல்லது வந்து வெளிநாடுகள்லையும் மட்டும் பார்க்கக்கூடிய பல காட்சிகளை நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. என்னன்னா நம்ம நிறையா நம்மளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சிச்சு, அனுபவிக்க முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் தாண்டி என்னன்னா இப்படி ஒரு உலகம் இருக்கு, நம்மள இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு சும்மா இருக்கணும். நம்ம என்ன நினைச்சாலும் இதெல்லாம் சென்னைக்கு வரணும்னா ரொம்ப நாளாகும். சென்னையில் நான் வந்து நியூ இயர் பார்ட்டிக்கு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி சில பல விஷயங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனாலும் என்னன்னா அதெல்லாம் கம்பேர் பண்ணா அது வந்து மோதிர பூத லிஸ்ட்ல கூட சேராது. இதெல்லாம் விளக்கு பூதத்தையும் தாண்டி இருக்குங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அலாவுதீன் அற்புத பூத விளக்கும் படத்துல பார்த்துருப்பீங்கல்ல, அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து சென்னையில் அந்த லிஸ்ட்ல கூட சேர்க்க முடியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு அதாவது என்னன்னா ஒரு மிக பெரும் நாள் நியூ இயருங்கிறது மிக பெரும் கொண்டாட்டம். அந்த வருஷத்தோட மிகப்பெரிய கொண்டாட்டம். எல்லா ஒரு மெட்ரோ சிட்டிகள்லையும் அந்த மாதிரி செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட நியூ இயருக்கே நான் பார்த்தது வந்து 1% கூட இந்த குரமங்கலம் சாதா ஒரு சனிக்கிழமையில அவங்க கொண்டாடின விதம், இல்ல ஆட்கள் வந்தது, அப்புறமேட்டு சொல்றது என்னன்னா பெண்களோட காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், பசங்களோட ஆட்டிடியூட் ஆகட்டும்,
இல்ல எல்லாமே நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு கடைசியில அந்த முடிச்சு வெளியே வரும்போது. ஒரு 2 மீம் தோணுச்சு. ஒண்ணு வந்து என்னன்னா, அந்த ஆடுவேன் ஆடினே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மீம் ஒண்ணு. அந்த மாரி நமக்கும் அந்த மாரி ஒரு ஃபன்னா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பௌத்தத்திலா வந்துச்சு. நம்ம ஒரு 10 வருஷம் வந்து லேட்டா பொறந்திருக்கணும். சீக்கிரம் பொறந்துட்டோமேடா பாவி! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அவ்வளவுதான். சனிக்கிழமைங்கிறது அந்த அளவுக்கு திருப்தியாச்சு. அதாவது நான் வந்து டீசென்ட்டா சொல்லிக்கிட்டேன் அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்களே அத உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கங்க. இல்ல வந்து அத ஃபில் அப் பண்ணிக்கங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்து சனிக்கிழமை வந்து அதாவது ரிட்டர்ன் ஆனதே வந்து 2:30 3 மணின்னு வச்சுங்களேன். 3 மணிக்கு தூங்கிட்டு காலைல வெள்ளனே எழுந்துச்சு நம்ம நண்பர்கள் வந்து 4DXல படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சில பேர் அந்த படத்துக்கு போயிட்டாங்க. நமக்கு ஏந்திரிக்க முடியலங்கிறனால நம்ம போகல. அந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற படம் வந்துச்சுல 4DXல வந்து பெங்களூர்ல வந்து அங்க மட்டும் தான் இருக்குங்கனால பார்த்தாங்க. மிக சூப்பரான மிஸ் பண்ணக்கூடாத எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. நான் பார்க்கல. அதனால எனக்கு தெரியாது. சுகுமார் ப்ரோ பார்த்தாரு. அது தியேட்டருக்கு போனார். நமக்கு வந்து நம்ம தூக்கம் முக்கியம். நமக்கு எப்பவுமே இந்த 8 மணி நேரம் தூங்குற பழக்கம் இருக்குங்கிறனால நமக்கு அதை மாற்றிக்க முடியல. போகல. நாங்கள் வந்து அப்படியே மாலுக்கு போயிட்டோம். ஃபீனிக்ஸ் மாலு, அப்புறமேட்டு வந்து பிவிஆர் மாலு, இன்னொரு சாரி என்னது ஏசியன் மால். இல்ல அது என்ன இல்ல அது என்னமோ போட்டிருந்தாங்க. ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி, ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற மாதிரி 2 மார்க்கெட் சொல்லியிருந்தாங்க. அந்த மால் ஆஃப் ஏசியா போங்க மிக லைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நம்ம அது ஒரு உண்மையாலுமே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அந்த மாலும். சென்னை மாலும் கிட்டத்தட்ட எல்லா மாலோட கான்செப்டும் ஒன்று தான். எல்லா கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கும், மால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் போய் கடைசியில் வந்து தேட்டர்லாம் இருப்பாங்க. அதே கான்செப்ட் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமான விஷுவல்ஸா நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு மால் போனோம். அதை முடிச்சு திரும்ப கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து நாங்கள் சில வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்கிட்டு அப்புறம் தான் மெயின் அம்சம். அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல சில பல விஷயங்கள் இருந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. நேத்தே அங்கேயே என்ஜாய் பண்ணியிருந்துக்கலாமேங்கிற மாதிரி இருந்துச்சு. அது சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தோம். அந்த மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லயுமே வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் சில பல பிரச்சனைகள் சொல்லுவாங்கல்ல. அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அங்க வந்து கொஞ்சம் கூடுதலாவே இருந்துச்சு. ஆனா எல்லாரும் அதை என்ஜாய் பண்றாங்க அவ்வளவுதான். அந்த மெஜஸ்டிக் அந்த பாலத்துல வந்து நின்றுட்டு அதாவது ஒரு எப்படின்னா ஒரு வேடிக்கை மாதிரி அங்க இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இவ்வளவுதான் வந்து பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3 நாள். அதாவது உங்களுக்கு எதாவது ரொம்ப ஓவராகவும் சொல்லாம ஏன்னா அது வந்து கண்டென்ட் அர்த்தம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக சுருக்கிக்கிட்டேன் அவ்வளவுதான். இவ்வளவுதான். இதுக்கு பேர் நம்ம நேரம் சினிமா அப்டேட் போயிருவோம். ஏன்னா சினி டாக்குன்னு பேர் வச்சுட்டு சினிமா அப்டேட்ஸ் டைட்டில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பர்சனல் போயிட்டு அந்த இந்த யூடியூப் பிளாக் மாதிரி ஆயிடக்கூடாது. சினிமா இதோட அப்டேட்னு சிம்பிளா வரும்போது முடியும். இதுக்கு மேல பிரகாஷ் ப்ரோ வந்து அந்த போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணதுல இருந்து ஏகப்பட்ட பேர் மெசேஜ் அனுப்பிச்சு கேக்குறாங்களாம், என்னங்க நீங்க நடிக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இங்க வாங்க சுமார் ப்ரோ இல்ல 2 விஷயம் சொல்றேன். நம்மளுடைய துதி நம்மளே பாடிக்க கூடாது முதல் விஷயம். அடுத்து வந்து அது ரொம்ப ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது வேணாங்கிற உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டு அதை விட்டுருவோம். பர்சனல்ங்கிறதே விட்டுருவோம். இது நிறைய பேர் டிஎம் பண்ணி பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க போனீங்க சொல்லுங்கன்னு சொல்றதுனால இதை சொல்லிடுறோம். இதோட விட்டுருவோம். ஆனா என்னன்னா போட்டோ ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு போட்டோ ஃபேஸ் கிடையாது. நல்லா அமைஞ்சிருச்சு. ஒரு ட்ரெண்ட் ஷூட்டோட கேமரா எடுத்தது நம்ம அருணாச்சலம்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் தான் அந்த 2 ஷாட் எடுத்து கூட சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அந்த கிளிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சுகுமார் ப்ரோலாம் வந்து போஸ்ட்லாம் சொல்லி கொடுத்தா சில பல நம்மள இந்த ஏதோ இந்த வடிவேல் ஒரு படத்துல ஒருத்தன் பண்ணு வந்துறீங்களா, ஒரு கண்ணாடி போட்டுட்டு இந்த முடியை மாத்தி விட்டு ப்ளீஸ் கம் ஒரு ஹியர், ஒரு மீம் உணர்மை ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அந்த மாதிரி வந்து நம்மள சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்மள வச்சு காமெடி பண்ணாரு. ஆனாலும் நல்லாதான் இருந்துச்சுங்க வச்சுங்களேன். நமக்கு என்னன்னா நம்ம சொந்த ஊர்ல அதெல்லாம் பண்ண முடியாது. நம்மளை பார்த்தா யார் என்ன நினைப்பாங்கன்னு சங்கடம்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வெளியூர் இல்லைங்கிறனால நல்லா இருந்துச்சு. பெங்களூர் சென்னைக்கு போனப்போ ஒரு காஸ்டியூம் வாங்கி கொடுத்தாரு. அதை நீங்க போன வாட்டி பார்த்துருப்பீங்க. இந்த ஓட்டையா ஷர்ட் போட்டுட்டு ஃப்ரீ சைஸா அது ஒரு ட்ரை பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ட்ரை பண்ணியாச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். டேரக்டாக இப்போ அடுத்து வந்து சுகுமார் ப்ரோ பேசி முடிச்சுட்டு நேராக திரும்ப சினிமாக்கு போயிடுவோம். இந்த வாரம் நிறைய அப்டேட் மிஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு பேசுவோம். வாங்க ஏதோ அடுத்து இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு நெருப்பெல்லாம் விட்டீங்க பிரகாஷ், அதுக்கு சொல்லுங்கண்ணே. எதுக்கு? வெற்றிமாறன் அப்படின்ட்டு ஒரு நெருப்பு போட்டிருந்தீங்க. ஆமாங்க. அது வந்து நான் எதிர்பார்க்காதது. அந்த டெஸ்ட் ஷூட் வந்து இன்னைக்கு அதாவது இந்த மாசம் கடைசி ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்கன்னாங்க. பட் இன்னைக்கு டெஸ்ட் ஷூட்லாம் நடந்துருச்சு. அது வந்து நெல்சனு ஹேர் கட் பண்ணதுதான் பிரகாஷ் இருக்காரு. ராவால வந்து ரொம்ப குஷியா இருக்காரு. அந்த கெட்டப் எனக்கு ரொம்ப நாள் அந்த இது பிடிக்கல. அந்த ஹேர் இந்த இது நல்லா இருந்துச்சு. இப்போ சிம்பு, வெற்றிமாறன், அதுல நெல்சனு இப்போ வந்து டெஸ்ட் ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்போனா வெற்றிமாறன் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதே ரேர். அப்போ ஷூட்டிங் முடிக்கிறது. ஆனால் இந்த படம் வேகமாக அது நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அதனால பயிர் விட்டுருந்தேன். நல்லா இருக்கு. அந்த நீங்களே பாத்தீங்க லீக் லிஸ்ட்ல எல்லாரும் பார்த்தாச்சு. இனிமேல் அதை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்பவுமே இந்த லீக் லிஸ்ட்ல நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்க ஷேரும் பண்ணல. பட் நியூஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங்லாம் போட்டு ஆரம்பிச்சாங்க. ஷாக்கிங் ஆயிருச்சு. ஏன்னா இந்த மந்த் எண்டுனாங்க, அடுத்த மாசம் நாங்க இப்போ டக்குனு ஷூட்டிங்கே போயிடுச்சு. அது டெஸ்ட் ஷூட் போயிடுச்சுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் ஃபயர் விட்டு இருந்துச்சு. அடுத்து இப்போ போவோம். சூப்பர்ண்ணே. சரி சும்மா ப்ரோ அப்படியே வாங்க சினிமா அப்டேட்டுக்கே மாறுவோம். எப்படி இருந்தது குபேரா ட்ரெய்லரு, ராஜா சாப் டீசரு, அதுக்கு போவோம்.
இல்ல நீங்க உங்களோட பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா சொல்லி இல்ல முடிச்சிருங்க ப்ரோ, அவ்வளவுதான். நான் நேத்தே சொல்லிட்டேன். பசங்களுக்கு எல்லாம் இருந்தாங்க. நேத்தே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என் பார்ட்டை முடிச்சிட்டேன். ஸ்லோ மோஷன்ல சொன்னாரு. ஓகே. ஷார்ட் அண்ட் எனக்கு ஸ்வீட் எல்லாம் சொல்லல, எனக்கு ஸ்லோ மோஷன்ல சொல்லி முடிச்சாருன்னு. அது என்னன்னு இல்ல அதுக்கப்புறம் எனக்கு கேட்டுக்கிறேன் வந்து அவர்கிட்ட. நேற்று ஜாயின் பண்ணேன். ஆனா என்னன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருந்தனால எனக்கு கிளியரா கேட்கல. சுகுமார் ப்ரோ பேச சுத்தமாவே கேட்கல. அதனால என்ன பண்ணிட்டு சரி கட் பண்றோம், நம்ம நாளைக்கு டீட்டெயிலா பேசிக்குவோம். ரெகுலர் பேசுறது இந்த மண்டே டு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு தான் வந்துட்டேன். சரி, எல்லாத்துக்கும் நம்ம ஏற்கனவே வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதை சொல்லிடுவோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து சினிடாக் ஸ்பேஸ் போட்டு 1 இயர் ஆக போகுது. ஆஹா, கரெக்டா 1 இயர் நெருங்கிச்சு. எக்ஸாக்டா அந்த ஃபர்ஸ்ட் அனிவர்சரி எப்போ வருது அப்படின்னு நீங்க கரெக்டா சொல்லணும். வருஷம் நம்ம சினிடாக் ஸ்பேஸ் போட்டு எந்த தேதி அப்படின்னு கரெக்டா சொல்றவங்களுக்கு மட்டும், யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு கரெக்டா சொல்றவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து நம்ம டிக்கெட் கிவ்அவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு கரெக்டா சொல்லலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். ஜூன் இப்போ 10, வர போறது 11, ஜூன் நம்ம 12, வர 10, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஜூன் 17 நான் நினைக்கிறேன், தெரியல. அவர் பாருங்க மாவீரனை பாருங்க. அதாவது கரெக்டா ஒரே ஒரு ஆன்சர் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த பரிசுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி 2-3 பதில் போடுறவங்களுக்கு கிடையாது. ஒரே கமெண்ட் கரெக்டான கமெண்டா இருக்கணும். யூடியூப் லிசனர்ல இருக்கவங்க, ஸ்பீக்கர்ல இருக்கவங்க ஒரே பதில் தான் சொல்லணும். எக்ஸாக்டா கரெக்டா அந்த தேதி சொல்றவங்களுக்கு அந்த நம்ம சொன்ன கிவே சொல்லியிருந்தோம், ஏதாவது கிவே பண்ணலாங்க. நான் கொடுக்குறேன். இல்ல வேணாம் சுகுமார் ப்ரோ, ஒன்னும் வேணாம். இன்னும் வரல, வேணவே இன்னும் வேணாம். வரலன்றத இல்ல சொல்ல போறேன், அவ்வளவுதான். எக்ஸாக்டா அதான் மகாராஜா ரிலீஸ் அன்னைக்கு தான் போட்டீங்களா? பிரகாஷ் ப்ரோ, இன்னும் வரலன்றத மட்டும் தான் சொல்றேன். அதான் க்ளூ. சரி, ரைட், ஓகே. இன்னும் வரல, அவ்வளவுதான். இந்த தேதி வரல, அவ்வளவுதான். வரப்போகுது. அந்த தேதி எந்த தேதி கரெக்டான தேதி சொல்றவங்களுக்கு நம்ம வந்து அந்த இன்னைக்கு டிக்கெட் பாருங்க, ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதை இன்னைக்கு கொடுத்துருவோம். பாருங்க கமெண்ட் செக்ஷன் நம்பி வடியுது. நம்ம அந்த டிக்கெட் கிவே மட்டும் இல்லாம ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்கு. அது கரெக்டா சொல்றவங்களுக்கு அதை பார்ப்போம். சரோஜா தேவி சோப்பு டப்பான்னு அண்ணன் ஆமா, என்னன்னு அதுல surprise gift. அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸே இருக்கு. சர்ப்ரைஸா இருக்கும். அது சுகுமார் ப்ரோக்கும் ட்ரெண்ட் ஷூட்டுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படின்னா எனக்கும் பிடிச்சிருக்கணுமே சுமார்ண்ணே, ஒன்னும் புரியலையே எனக்கு. இல்ல உங்க ஐட்டம் வேற. ஐயோ, இவங்களே முத்திர குத்துறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ட்ரெண்ட் ஷூட்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது பல PS5 பேருக்கு பிடிக்கும். ஆடா சரி, போப்பா, வேணாம். சின்ன பசங்க மாதிரி நீ ஒன்னும் அதை பேசிட்டு. இல்ல சின்ன பசங்க கிஃப்ட்னா சொல்லுங்க, எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, நான் டேட் சொல்றேன். நீ டேட் சொல்லுவ. பரணி நம்ம 3 பேத்துக்கு அலோடு இல்ல பரணி. நம்மளே டிக்கெட் எடுத்து நம்மளே இல்ல, அவர் வாங்கிட்டு நம்மளே பரிசு PS5 அனுப்பிட்டு அப்படியே தூக்கிட்டு போறதா? சொன்னதுனால நான் சொல்றேன். சரி, அதை வாங்கிட்டீங்களா? நீங்க என்னமோ கேட்டீங்க, அதை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன், வாங்கி வச்சிருக்காங்க, வரும் அடுத்த வாரம். சூப்பர். முன்னாடி வந்து 2 கமெண்ட், இப்ப நான் 12 கமெண்ட். கமெண்ட் வரவங்களுக்கு உண்மையாலேயே வந்து ஜூன் மாசத்துல தேதி இல்ல இங்க பாருங்க, ஜூன் மாசத்துல எல்லா தேதியும் போட்டுருவோம்னு சொல்லி ஆளுக்கு இனிமேல் வர தேதி பூரா போட்டு வைக்கிறாங்க. இல்ல என்னன்னா பிரகாஷ் ப்ரோ, குபேரா கிவ் கொடுக்க போறீங்களா இல்ல வந்துட்டு டிஎன்ஏ கொடுக்க போறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஜூன் 22 பிரகாஷ் ப்ரோ? பதில் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் ப்ரோ பாஸ் அதாங்க ஜூன் 22. கேள்வி கேட்கறதுக்கு இல்லப்பா அஜித். கேள்வியா கேட்கறவங்களுக்கு கிடையாது. ப்ரோ ஏங்க என்னோட பதில் ஜூன் 22ங்க. சரிப்பா, எல்லாம் சொல்லி வைங்க, கடைசியா சொல்றேன் நான் என்ன பதில்னு சொல்றேன். கமெண்ட் செக்ஷனே நம்பாம இருக்குல்ல, அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் ஒரு மோட்டிவேஷனல் சாங் வரும்ல, A+B² தெரியாதான்னு ஒரு கேள்வி கேட்டுன்னு பாருங்க, எவ்வளவு வேகமா செயல்படுறாங்க வீரர்கள்லாம். வேகமா செயல்படுறாங்க. ஆனா ஸ்பெஷல் கிஃப்ட் கேட்டா இன்னும் வேகமா செயல்படுவாங்க பிரகாஷ் ப்ரோ. சரி, நெக்ஸ்ட்டுக்கு வருவோம். அப்படியே அதை இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டான பதில பண்ணட்டும். 9:30 இல்ல ஆன்சர் வந்திருக்கு, நிறைய ஆன்சர் வந்திருக்கு. அதுல கரெக்டான ஆன்சரை நம்ம 9:30க்கு அனௌன்ஸ் பண்ணிடலாம், அவங்கள வின்னரா சொல்லிடலாம். அதுக்கு நடுவில் வந்து சும்மா இப்போ நீங்க அந்த படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்துடுறேன் ஒரு செகண்ட்ல. குபேர ட்ரெய்லர் எல்லாருக்கும் எப்படி இருந்தது? எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி சொல்றது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடத்துல அது ஆனா ஒரே ஒரு இடம் மட்டும் தான் எனக்கு வந்து லிப்சிங்க் வந்து ஏதோ டிஃபர் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. மற்றபடி வந்துட்டு எனக்கு அது டப்பிங் படம் பார்க்குற அந்த டப்பிங் ட்ரெயிலர் பார்க்குற ஃபீல்லாம் கிடைக்கல. நல்லா சூப்பரா தனுஷ் பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய அவரை பார்த்து இருக்கிறதுனால அவர் நம்ம படத்துல தமிழ் படத்துல நடிக்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. நான் அந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றேன் இப்போ அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம்.
ஒரு இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு ஃபீல் ஆச்சானா? எனக்கு நெறைய இடத்துல ஃபீல் நிறைய ஆச்சு. இடத்துல ஃபீல் ஆச்சு பரணி. ஃபீல் ஆச்சுன்னா நிறைய இடத்துல வந்துட்டு அது பெருசா தெரியல. இருந்தது. அந்த அந்த ஒரு இது இருந்தது. ஒரு இடத்துல நல்லாவே ரொம்ப கிளியரா அந்த இடம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. இல்ல அவங்க தான் இது ஒரு 60-70% மட்டும் தான் வந்து தனுஷ் போர்ஷன்ஸ் மட்டும் ஷூட் பண்ணியிருக்காங்க போல தனியா. அது எப்படின்னு தெரியல. பட் அதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேஜர் போர்ஷன்ஸ் மட்டும் பைலிங்குலா ஷூட் பண்ணிட்டு அதர் கேரக்டர்ஸ்லாம் வந்து அப்படியே தெலுங்குல வச்சுட்டாங்களோ, டப் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த வாரம் வர எனக்கு வந்து படங்கள்ல வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப இந்த இன்ட்ரெஸ்டிங்கா டப்பிங்கு இருக்கும்பா. லிப்சிங்க்கு இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சுனாலே எனக்கு போதும். எனக்கு லிப்சிங்க்கு செம ப்ராப்ளம் ப்ரோ. எனக்கு லிப்சிங்க்கு மேட்ச் ஆகல டைலாக்குன்னா அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பார்ப்பேன். டப் அதனாலதான் இந்த மாதிரி அப்பப்போ பார்த்து பழகணுங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. டப்பிங் படமாவே பார்த்து இப்ப புரியுதா பரணி ஏன் சொன்னேன்னு? புரியுது புரியுதுண்ணா. எனக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த லிப்சிங் மட்டும்தான் இஷ்யூ இருந்துச்சு எனக்கு இப்போ. பட் ஆனால் தமிழில் பார்த்தாலும் பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு ட்ரெய்லருமே. ஸோ அது படம் பார்க்குறப்ப அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் தெலுங்கு வெர்ஷன் நீங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் தெலுங்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பார்க்குறதுக்கு. சரி பரணி ப்ரோ, நேற்றே வரல நீங்க? நேற்று எனக்கு ஸ்பேஸ் போட்டதே தெரியாது ப்ரோ. நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன். 3 மணிக்கு போட்டுறாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், இவங்கெல்லாம் ட்ரெயினில் வராங்க. பிரகாஷ் ப்ரோ ட்ரெயினில் வராரு, சுமார் ப்ரோ வந்துட்டாரு, டயர்டாக இருப்பாரு, சரி எப்படியும் போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் 7:30க்கோ என்னமோ தூங்கிட்டேன். இல்ல நான் அது போடலாமா வேணாமான்னு யோசிச்சேன். வீட்டுக்கு வந்துட்டேன் கரெக்டா. சரி 3 நாள் ஆச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் போட்டேன். ஒரு 1/2 ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளவுதான் போட்டேன். நேற்று டயர்டாகவும் இருந்துச்சு, செம்மையாக தூங்கிட்டேன். காலையிலையும் வந்து லேட்டாக தான் ஆச்சு. ஒரு 11 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் கிட்ட தூங்கியிருக்கேன். அவ்வளோ டயர்டாக எங்க இருந்துச்சு. விஷயம் ஆளை காணோம்? தெரியலையே. அவர் அப்படித்தான் அப்பப்போ போயிடுவாரு, திரும்ப வருவார். ஓகே. பரணி ப்ரோ, இந்த இந்த வாரம் 3 படம் படக்களம் படம் ரிலீஸ் எப்படி ஆகுது. ஏதாவது இருக்கும்? ப்ரீமியர் இருக்கா? என்ன ப்ரோ? படக்களம் படக்களம் டீசெண்டாக இருக்கும் ப்ரோ. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். யாரும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, பார்க்கலாமா வேணாமான்னு. இல்ல நீங்க பாருங்க. நான் ஆல்ரெடி வந்து அந்த படம் நான் ரிலீஸ் டைம்லயே நான் வந்து பார்த்துட்டு இதே ஸ்பேஸ்ல சொன்னேன். படம் வந்து டீசெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்பவும் அதான் சொல்றேன். டீசெண்டா இருக்கும். பாருங்க. அந்த கான்செப்ட்டே வந்துட்டு உங்களுக்கு இப்ப பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். இந்த டைம்ல பார்க்கறதுக்கு பாருங்க. பரணி ப்ரோ, உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? குபேரா ஓப்பன் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ, இன்னும் ஓப்பன் ஆகல. எனக்கு புரியல. எங்க வந்து பெங்களூர்ல தெலுங்கு இப்ப சைடுல ஸ்பீக்கர்ல இருக்காருல்ல பிரதீப், அவர் சொன்னாரு பெங்களூர்ல மார்னிங் 6:30க்கே ஓப்பன் ஆகும். ஓ சூப்பர். ஆனா இங்க இன்னும் ஓப்பன் ஆகல படம் இது ஷோ. பட் இங்க இது அவ்வளவு சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தோணல ப்ரோ. ஏன்னா பெருசா அந்த படத்துக்கு இங்க ஹைப் இல்ல. ஹைப் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா ஏர்லி மார்னிங் ஷோ போடுவாங்க. ஹைப் இல்லாத காரணத்தினால் நான் வந்து ஏர்லி மார்னிங் ஷோ இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்ப்போம். எனக்குமே நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் பெங்களூர். அந்த காலைல 11 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ. நான் காலையில ஒரு 10 மணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஷோ. சும்மா நான் டிஎன்ஏ ப்ரீமியர் ஷோ போடுவாங்களா? போடுவாங்கப்பா. எப்பனா? புதன்கிழமையா வியாழக்கிழமையா? புதன்கிழமை இல்ல வேலைக்கிழமை 2 நாள் இல்ல 1 நாள் இருக்கும். சரி ஓகே. பார்த்து சொல்லுங்க அந்த படம் எப்படின்னு சொல்லி. அது மாதிரி ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. பார்த்தவங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே நல்லா இருக்கு. இன்சைட்ல ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நல்லா இன்சைடி தாண்டி பார்த்தவங்க ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பார்த்தாங்க. அப்படியா? கார்த்தி ரகுமார்லாம் பார்த்துட்டாரு. அவர்லாம் போட்டிருந்தாரு செம சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. நான் இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. பட் ட்ரெய்லர் பார்க்கல. சரி தியேட்டர்ல டைரக்டா படம் பார்த்துக்கலாம், பிளாட் தெரியாம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றதுனால. நம்ம அருணாச்சல் இங்க இருக்கான் பாரு லிசனர்ல, அவன் தான் படத்துக்கு வந்து கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்றது. அப்படியா? சூப்பர். ஏங்க கேக்குதாங்க? கேக்குது ப்ரோ. இந்த படத்துல இல்ல, இந்த வாரம் வரப்போல 2 படத்துக்கு அவன் தான் பண்றான். சென்னை சிட்டி கேங்ஸ்டருக்குமே அவன் தான், இதுக்குமே அவன் தான், டிஎன்ஏக்குமே அவன் தான். பரணி ப்ரோ, சொல்லுங்க. ஆலப்புழா ஜிம்கானா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தலைவா.
சூப்பர் ப்ரோ. புடிச்சதா? ஹாப்பியா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கடைசியா தியேட்டர்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். கிளைமேக்ஸ் எல்லாம் தியேட்டர்ல பார்த்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்துச்சு. படக்களமே இப்ப நல்லா தமிழ்ல ஜாலியா ஒரு பாத்துருப்ப. மாதிரி டீசெண்டா இருந்துச்சு தலைவா. ஆனா தமிழ்ல இல்ல, நான் பார்க்கல. நான் மலையாளத்துல தான் பார்த்தேன். என்னப்பா நீ. ஆனா ஆனா படக்களம் ஜாலியா இருக்கு பர்னி ப்ரோ. கான்செப்ட் ஒரு மாதிரி சில இடங்கள்லாம் செம குபீரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப செம குபீரா இருந்துச்சு. நல்லா நான் சொன்னது காமெடி சில கரெக்டா? இடத்துல வரும். பழைய ஆமா, பிரபு படம் வந்து ஞாபகம் வந்துச்சா? வந்துச்சு. ஆனா வந்துட்டு அந்த இந்த பையன் காலேஜ் பையன் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவர் இதுலயும் ஆலப்புழாலையும் இருப்பாரு. வராம. ஆலப்புழா ஆமா, கண்ணன்லயும் அவன் இருப்பாரு. அது பேரு ஜித்தின் நினைக்கிறேன். ஜித்தின் ஆமா சொல்லுவாங்க. ஆமா. நல்ல நல்லா நடிச்சிருக்காரு. அவர் பேர் என்ன தலைவா? சஃப்ருதீன். ஷராஃபுதீன். ஷராஃபுதீன். ஆஹா, அதுவும் அதை மாறுறதுக்கு அப்புறம் வேணாம் ஸ்பாய்லர் வேணாம். அவன் 2 நாள் போட்டான். யார் அது? நம்ம ஜித்தின் ராமதாஸா? ஜித்தின் இல்ல ராமதாஸ்லாம் இல்ல யாரு? இல்லங்க. சரி, நமக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு. மெர்சி ஃபார் நன் முடிச்சிட்டியா? ஆனா மெர்சி ஃபார் நன் சொன்னா இன்னும் ஒரு எபிசோட் இருக்குன்னு. இன்னும் ஒரு அந்த எபிசோட் லாஸ்ட் அது எபிசோட்ல கொரியன் சீரிஸா? அது கொரியன் சீரிஸ். ஆனா அது இல்ல வந்து இல்ல ஸ்டோரியா நல்லா இல்லன்னாங்க. அதனால தான் பார்க்கல. ஆக்ஷன் சூப்பரா இருக்கு பர்னி ப்ரோ. முட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நானும் சும்மா இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தேன். உண்மையிலே ஃபர்ஸ்ட் எபிசோடே ஃபயரா இருந்துச்சு. இல்ல இல்ல ஆக்சுவலா நான் சொல்றேன். அந்த லாஸ்ட் எபிசோடுல ஒரு சீன் வரும். சுகுமாரண்ணா, இது ஒரு புரியுதா? சீரிஸ் தான். உனக்கு வந்தா மட்டும் வந்து அண்ணா, இதுவே நான் எதுவுமே சொல்லல. நான் படக்கல, நான் தப்பா எதுவுமே சொல்ல. கேளுங்க, அவர்கிட்ட கதையே வேறண்ணே. இல்ல 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 இல்ல. ஓகே ஓகே. லைட்டா சொல்லிட்டீங்க விஷால் ப்ரோ. அது எங்க இன்ட்ரோ பிளாக்ல வரும் அது. அத சொல்லி அதுதான் நானும் சொல்றேன். வேணாம் வேணாம் அண்ணா, வேணாம் சும்மா விட்டுருங்க. இல்ல நான் இல்ல சொல்றேன் என்னன்னா, பரவாயில்ல. அந்த சீரிஸ் கதை தெரிஞ்சாலும் நான் பாப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மெர்சி ஃபார் நன் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டைம்ல எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்தப்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லி ரிவ்யூஸ் பார்க்கறப்ப வந்து ஸ்டோரி ரொம்ப ஜெனரிக்கா தான் இருக்கும். ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனா ஸ்டோரி ரைட்டிங் பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அது. அப்புறம் பர்னி ப்ரோ, மகேஷ் அண்ணா கை தூக்குறாரு. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். கண்டினியூ. மகேஷ் ப்ரோ பத்தி தான் இப்ப பேச வந்தேன் கரெக்டா. என்னன்னா அவரு ஒரு இது சொல்லியிருந்தாரு. பிரெடேட்டர் கில்லர் ஃபார் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இன்னும் பாக்கலங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன எனக்கு பிரெடேட்டர்ஸ் படம் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல எனக்கு அந்த ஜானர் ஆஃப் த ஃபிலிம்ஸ் எனக்கு பெருசா வந்து பிடிக்காது. ஸோ அதனால இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் அந்த போஸ்டர்ல கூட வந்துட்டு கேரக்டர் எதுவுமே இதா இருந்தாரு. அவர் அனுப்பின போஸ்டர்ல நான் வந்துட்டு சரி அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அவர் சொல்றாருன்றதுக்காக ஓகே சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸ்கிப் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். பட் இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சு சும்மா ரேண்டமா ஏதோ பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து அனிமேஷன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டோரி கொஞ்சம் ஜெனரிக்கா தான் இருந்துச்சு. லாஸ்ட் மூணாவதா ஒரு ஸ்டோரி வந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சடா, இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு லைன் மாதிரி ஒண்ணு கொண்டு போனாங்க. அதுவுமே வந்து ஓகே டீசெண்டா இருந்துச்சு. பெருசா இல்லனாலும் எனக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி அது அப்படியே படம் முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனா ஓகே பார்க்கலாம். டீசெண்டா இருக்கு. ஓவரால் பொம்மை டீசெண்டா இருந்துச்சு. படம்னு உள்ள பூந்துட்டீங்களா? இல்ல பொம்மை படம்னு இல்ல ப்ரோ. அது ராட்டன் டொமேட்டோஸ்ல ஃபுல் செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஏங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க எல்லாரும், பார்த்தவங்க எல்லாரும். போய் பார்க்கணும் ஒரு 90% வாட்டி. கீழ அது மேல இருந்துச்சா? செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸா இருக்கு. ஆமா இவரும் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி பார்த்தேன். ஆமா பரணி, போன வாரம் படைத்தலைவன் கூட வேற என்ன படம் வந்தது? ஐயோ ஏதோ ஒரு படம் வந்துச்சு. நான் பார்த்தேன். நான் 2 படம் பார்த்தேன். கட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. யாரும் பாக்கலையா? அவுட். இல்ல அண்ணா, இல்லண்ணா அந்த படம் பார்க்கலண்ணே. ஏன்பா? அண்ணா, மெட்ராஸ் மேட்னி நான் போயே என்னை வந்துட்டு விட மாட்டாங்க. ஷோ கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப மனசே வருத்தமா இருக்கு எனக்கு. அந்த படத்தை நான் எல்லாரும் சரி ஒரு வாட்டியாவது தியேட்டர்ல பார்க்கலாம், நல்லா இருக்கும் நல்லா இல்லையா போய் பார்க்கலாம். நானும் 3-4 நாள் போறேன், ஷோ பிரேக் ஆயிட்டே இருக்குண்ணே. அதுக்கே ஒரு மன வருத்தத்துல இருக்கேன். மல்டிப்ளெக்ஸஸ்ல கூட பிரேக் ஆகுதா என்ன ஷோ? ஆமாங்க, மல்டிப்ளெக்ஸ்னா எங்க ஒரு மல்டிப்ளெக்ஸ். சரி ஓகே. அதே மாதிரி நான் இது 2 படம் ரிவ்யூ மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா போன வெள்ளிக்கிழமை சொல்ல முடியல. அதனால இந்த வாரமாவது சொல்லிடலாம். இது ரோந்து அந்த படம் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்த படம். ஓகே. அது ரோஷன் மாத்து, திலீஷ் பத்தன் 2 பேர் நடிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்லோ பேஸ் ட்ராமா தான். படம் வந்து என்ன சொல்ல ஒரு ஈவெண்ட்ஸா தான் நடக்கும். ஒரு நைட்டு பெட்ரோலிங்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அதை பேஸ் பண்ணி தான் போகும். செம்ம 2 பேருமே செம்ம பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க 2 பேர் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த திலீஷ் போதனோட ஒரு பேக் ஸ்டோரியுமே வந்து அவருக்கு நடக்கிற ஈவென்ட்டோட அப்படியே கனெக்ட் பண்ணி போகும். அதெல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு எனக்கு பெர்சனலா சொல்றேன். நெறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் சூப்பரா இருக்குன்றாங்க. பட் ஆனா எனக்கு ஃபைனல் ஆக்ட்ல அந்த லாஸ்ட் லாஸ்ட் ஃப்ரேம்க்கு முன்னாடி ஒரு 2, 3 ஃப்ரேம் முன்னாடி சொல்லி வச்சுக்கோங்களேன். அது பார்த்தா தெரியும் என்ன ஃப்ரேம்ன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு. அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாரி எனக்கு லைட்டா ஃபீல் ஆச்சு. ஆ ஓகே. பட் ஆனா எனக்கு வந்துட்டு படம் அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பெருசா இதாகாததுனால எனக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மூவியா தான் இருந்துச்சு அந்த படம். அதே மாதிரி ஆ வியாசானம் வியாசான சமேதம் பந்து மித்ராத்திகள். அது நானே கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல. அனஸ்வர ராஜன் நடிச்ச படம். ஆ விபின் தாஸ் இன்வால்வ் படம் தானங்க இது? ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. எஸ். விபின் டைரக்ட் பண்ண படம். விபின் தாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஆ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ட்ராமா தான். அந்த படத்துக்கு ட்ரெய்லர் கூட பார்க்கல. ஸோ, அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால கொஞ்சம் ஒரு மொமெண்ட்ல சர்ப்ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பிளாட்டே வந்துச்சுன்றப்போ, அது மாரி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பெருசா இதாகலனாலும், செகண்ட் ஹாஃப்ல நெறைய காமெடிஸ்லாம் ஒர்க் ஆச்சு. பட் ஆனா வந்து ஸ்டோரியா பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிள் ஸ்டோரியாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மொமெண்ட் இருக்கு. அது சூப்பரா இருந்துச்சு. அது அ யாரெல்லாம் வந்து ஆலப்புழா ஜிம்கானா பார்த்தீங்களோ, அதுல வர ஒரு குட்டி மொமெண்ட்ட அதே சேம் மொமெண்ட் இந்த படத்துலயும் இருக்கும். அ அது வந்துட்டு உங்களால கெஸ் பண்ண முடியாது. அதனால நான் சொல்றேன். அந்த மொமெண்ட் வந்து தியேட்டர்ல வந்து பிளாஸ்ட்டா இருந்துச்சு. பட் மத்தபடி வந்து நெறைய இடத்துல காமெடிஸ் வந்து ஷார்ட்டா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஓகேஷான படமா தான் இருந்துச்சு. ஆவரேஜ் டூ பிலோ ஆவரேஜ்க்கு நடுவுல தான் இருந்துச்சு அந்த படம். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாம் எப்படின்னு சொல்லி. ரோந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் தலைவா. இங்க மதுரைலாம் ரிலீஸே ஆகல. ரோந்து எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்க. டாக்கி டாக்கீஸ்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காரு மலையாள சினிமாக்கு. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் பாசிட்டிவ் சொல்றாங்க. எனக்கு வந்துட்டு அந்த படம் ஆவரேஜா இருந்துச்சு தான் சொல்றேனே தவிர. ஸ்டோலன் பாத்தீங்களா சொல்லுவான் பரணி. ஆனா அடுத்த மாசத்துல இருந்து பரணியால வந்துட்டு மலையாள படத்தை இயர்லியா ரிவ்யூ பண்ண முடியாது. ஆமா, என்னால மலையாள படத்தை ஏர்லியா ரிவ்யூ பண்ண முடியாது. ஏன்னா நான் தமிழ்நாடு போறேன். ஆனா தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் ஏர்லியா ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. பாத்துக்கலாம். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு இருந்த ஒரே மலையாளி ஃப்ரெண்டு மலையாள குட்டி நீதான். நீ வேற அது கொஞ்ச நாள் தான் பாத்துக்கலாம். ஒன்னும் வேற வழி இல்ல. அன்டிஸ்கவர்ட் வில்லேஜா பரணி ப்ரோ இல்ல எப்படி? வேற அன்டிஸ்கவர்டு வில்லேஜ். வேற சிறப்பு சிறப்பு. வேற அன்டிஸ்கவர்டு வில்லேஜ். கூலிங் கிளாஸ் போட்டு விவசாயம் பண்ண போறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் எங்க பண்ண போறேன்? நீங்க வேற. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ வராது. ஸ்மார்ட் வொர்க் தான். சொல்லுங்க சொல்லுங்க விஷால் ப்ரோ. சாரி. ஒண்ணும் இல்லைங்க. வீடு கட்டிருக்கீங்க சொன்னீங்க. மெயின் என்னன்னா பரணிக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவன் நேட்டிவ்ல செட்டில் பண்ணிட்டு அங்க அப்படியே உடனே இமிடியேட்டா கல்யாணம். அதுதான் பிளான். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்க. அதுதானே பிளான் பரணி. கரெக்டா இல்லையா? இல்ல அது கரெக்ட் இல்லண்ணா. அப்பா கல்யாணம் சொல்ல மாட்டேன். என்னென்ன பேசுற அண்ணன்? எங்க அப்பாவோட ஆசை அது வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அப்பாவுக்கு வந்து ஒண்ணு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லையா? இருக்கு. அதையும் நிறைவேற்று. அதையும் நிறைவேற்றா எனக்கு புரியல. நான் எங்கேயா தப்பிச்சு போலான்னு இருக்கேன். எங்க வேணாலும் போ அப்படின்ட்டு யாராவது வந்து ஒரு பொண்ணு பேச போகுது. எங்க வேணாலும் போ கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படிலாம் சொல்ற போறாங்க. புது வீடு இருக்குல்ல, அந்த வீடு பக்கத்துல வந்து ஒரு 6-7 வீடு இருக்கும் அந்த கம்யூனிட்டில. பட் ஆனா கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வீட்டுலாம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா தேட்டர் போறது மட்டும்தான் கஷ்டம். ஒரு 40 மினிட்ஸ் டிராவல் பண்ணும். 1 ஹவர் டிராவல் பண்ணும். 1 ஹவர் டிராவல் பண்ணாதான் வந்து சின்ன படங்கள்லாம் பார்க்க முடியும். மற்றபடி ஓகே தான் ப்ரோ. நான் டீனேஜ்லயே 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி படம் பார்த்திருக்கேன் பைக்ல. ப்ரோ. அதுதான் ப்ரோ, டிராவல் பண்றதுன்றது ஓகே தான். பட் மாவீரன் நீங்க எல்லாம் பிற்பகல் 2 மணிக்கு எந்திரிக்கிற பரணி நான் எல்லா படமும் வந்து 1 ஹவர் டிராவல் பண்ணி தான் போய் பாக்குறேன். அப்ப அதுக்கு என்ன சொல்ற? நீங்க ஏர்லியா பாக்குறதுக்கு டிராவல் பண்ணி போலாம்னா.
புரியல. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டே போயா பாக்குறீங்க? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நான் 1 ஹவர் டிராவல் போய் பார்க்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன படம். போய் பார்க்குறேன், போறேன். தம்பி ஆள் வரலப்பா, ஷோ கேன்சல் பண்ணு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? கரெக்ட் தான். ஆனா நானும் 1 ஹவர் தான் போய் பாக்குறேன்னு சொல்ல வரேன். ஓகே, ஓகே. எல்லாரும் ஆனா டிராவல் உங்களுக்கு நீங்க போனா ஷோ போட்டுருவாங்கல்ல. எப்படினாலும். அது இருக்குல்ல. ப்ரோ நீங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. நான்லாம் கண்டிப்பா. வந்துட்டு வீடு வாடகைக்கு போறப்பயே பக்கத்துல தேட்டர் இருந்தாதான் அந்த மாதிரிதான் வீட்டுக்கே போறது. போரூர் ஜிகே எழுத்தாப்புல தான் குடியிருந்தேன் சென்னையில. இப்ப 10 நிமிஷம் தான் வெற்றி, பறந்துருவேன் செட்டா. 9 மணி ஷோனா விஷால் ப்ரோ 8:50 எனக்கு கிளம்புனா இங்க போதும், அப்படி இருப்பேன். இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து 10 நிமிஷம் டிராவல் பண்ணா 3 தியேட்டர் இருக்கு ப்ரோ. ஓ நீங்க சின்ன எல்லாம் மல்டிபிளெக்ஸா 5 சொல்றீங்க. ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஆ 3 தியேட்டர் 5 ஸ்கிரீன் இருக்கு. ஒரு 2 தியேட்டர்ல 2 ஸ்கிரீன், ஒரு தியேட்டர்ல ஒரு அப்புறம் ஸ்கிரீன். என்னங்க, 3 தியேட்டர் இருக்கு. நான் எந்த படம்னாலும் பக்கத்துல போய் பார்க்கலாம் இப்போ. அப்புறம் என்ன. பரணி உன்ன மாதிரியே தான் இருந்தேன் நானும். எப்படி நம்ம விஷால் மாதிரி கொச்சியில தான் வந்து எனக்கு முதல்ல ஜாப் போஸ்டிங் கொச்சியில தான் போட்டாங்க. ஐயோ சென்னை மிஸ் பண்ண, சினிமால நம்ம சாதிக்கணுமே, சினிமால வரணுமே அப்படின்னு எங்க வீட்டுல புலம்பி கொச்சியில் என்னன்னதோ ஒரு விஷயம் சொல்லி பொய் சொல்லி அப்புறம் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஒரு 1 மந்த்லயே வந்துட்டேன். அவங்க இனிஷியலா சொன்னது 18 months சினிமால சாதிக்கணும்னா இல்ல சினிமால சாதிக்கணும் எப்படி டேரக்டர் ஆகணுமா இல்ல வந்து நடிகர் ஆகணுமா இல்ல ஹீரோ டைரக்டர் ஆகணுமா? ஆகணும் தான் ப்ரோ ஆசைப்பட்டு சூப்பர், வந்தேன். நடக்கணும் எல்லாம். பேசாம இருந்தேன், மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில அது எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஆக்சுவலா முழு தகுதியுமே இருக்கு. ஏன்னா நீங்க சும்மா ஒரு நாளைக்கு 100 கதை சொல்லுவார், 100 கதை சொல்லுவார். சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்புற மாதிரியே சொல்லிடுவார். ஒரு விஷயம் நடக்குதுன்னு அப்புறம் ஒரு பொய் சொல்லுவாரு. அதுல வந்து 100 பொய் சொல்லுவாரு. அதுல வந்து 50 வந்து எப்படின்னா பொய்யினே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருக்கும். அதுதான் வந்து ஒரு சிறந்த கதை சொல்லிக்கான ஒரு பெரும் தகுதி. அது கண்டிப்பா இருக்கு. அவரெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணி விட்டுறக்கூடாது. எனக்குலாம் அதுதான் ஒரு ஆசை, வேண்டுகோள், அவா எல்லாமே. இல்ல இப்ப அண்ணன் ஸ்பீக்கருக்கு வராருன்னா பாய் இல்ல சொல்ல போறாருன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலா நேத்து நடந்தது ஒண்ணு சொல்றேன். அது அது வேண்டாம் பிரகாஷ் ப்ரோ. நேத்து 4 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிருந்தோம். நேத்து இல்ல மார்னிங் வேணாம் மூவிக்கு. பசங்க சினிமாக்கு வந்துட்டோம்ல. வேற சினிமா டாபிக் தான் சொல்றேன். 4 பேருக்கு வந்து ஆர்டிஎக்ஸ் புக் பண்ணோம். அதுல 3 பேர் தான் போனோம். ஒருத்தருக்கு வந்துட்டு வர முடியாது. அதாவது காலைல ஏர்லினால வர முடியல. தேட்டரா அந்த ஒரு ஆமா 4DX சாரி. 4DX. ஓகே. அது வந்து ஒருத்தர் வரல. ஆனா அந்த டிக்கெட்டை வந்து அப்படியே கிளைம் பண்ணி இதுவா மாத்திட்டோம், பாப்கார்னா மாத்திட்டோம். ஏங்க இதெல்லாம் அங்க பண்ணலாம் பெங்களூர்ல? என்னங்க சொல்றீங்க? அது ஒரு சில தியேட்டர்ஸ்ல மட்டும் அலோ பண்றாங்க. இது தெரிஞ்சாலே பாதி பேர் கூப்பிடவே மாட்டாங்களே. டிக்கெட்டை போட்டு அங்க போயிட்டு வேலையை பார்ப்பாங்களே. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. நான் சும்மா சொன்னேயா. அதான் இதுதான் சொன்னீங்களா பிரகாஷ் அண்ணா அவர் கவிஞர்னு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன உதாரணம், அதுக்கு உதாரணம் எப்படி நம்பிட்டீங்களா? இப்ப ஒரு செகண்ட் நம்பிட்டீங்களா? அதுதான் அவரோட மிக பெரும் திறமை. நட்டி மாதிரி மாறினீங்க. என்னன்னா வாவு வாவுன்னு சவுண்ட் வருது. அது வந்திருக்கிறார், வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிற அப்படி அது இருக்கட்டும். ரிசல்ட் சொல்லுங்க. அதான் சொல்ல வேண்டிய டைம் வந்துச்சு. இப்ப சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம் இருங்க, அதுக்கு வேலை இருக்குல்ல. ஓகே, அனௌன்ஸ் பண்ணிடலாம். என்னன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அஜித்குமார் சொன்னார்ல, அந்த தேதிக்கு முன்னாடி டார்க் நைட் அப்படிங்கிற ஒருத்தர் பதில் சொல்லியிருந்தாரு. ஜூன் 22 கல்கியை பத்தி முதல்ல ஸ்பேஸ் போட்டிருந்தோம். அதுதான் வந்து ஜூன் 22ங்கிறது தான் மிக சரியான பதில். அவர் சொன்னதுக்கு டார்க் நைட் அப்படிங்கிறத சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் வந்து அஜித்குமார் சொல்லியிருந்தாரு. அதாவது ஸ்பீக்கர்ல சொன்னவர் அஜித்குமார், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொன்னவர் டார்க் நைட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 பேர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க ஜூன் 22 அப்படிங்கிறத. வேதாளம் சங்கரை யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு, இவங்க பாஸ் சொல்லிடுறாரு. வேதாளம் சுரேஷ் அவரு. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஒன்று போட்டிருந்தாரு ஜூன் 22. அபிஷேக் பங்கி பாஸ் 96 அபிஷேக். இந்த 3 பேரும் கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க ஜூன் 22ன்னு. இந்த 3 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா வின்னரு. அதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பண்ண டார்க் நைட்டுங்கிறவர் கன்ஃபார்ம் வின்னரு. ப்ரோ அவர் வந்து நம்ம பரணி ப்ரோவோட ஃபேன் ப்ரோ. புரியல. அடிக்கடி உங்களுக்கு கமெண்ட் போடுவார்ல, உங்க பெரிய ஃபேன் அவருதான். ஓ ஓகே ஓகே. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ணிட்டாரோ? ஏங்க எனக்கே ஆன்சர் தெரியாது, நான் சும்மா சொன்னேன். அப்போ எனக்கு ஜூன் ஏங்க நீங்க தான் நான் சொல்லட்டுமான்னு கேட்டீங்க. இப்போ இதெல்லாம் போய் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்லட்டுமான்னு சொன்னேன். எனக்கு சத்தியமா சொல்றேன், ஆன்சர் தெரியாது.
எனக்கு அதான் இந்த ஜூன் 20 to இல்ல 25 எனக்கு தெரியும். நான் ஒரு கெஸ் பண்ணேன், என் கெஸ்ஸிங் கரெக்டா இருந்துச்சு. ஆனா நான் ஒண்ணு தெரியுமா, ஏன்னா போன வாரம் ஸ்பேஸ் முடிக்கிறதுக்கு அந்த 2 நாளைக்கு லீவ் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஜூன் 22 நம்ம ஸ்பேஸ் வந்து 1 இயர் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஆனாலும் அது நிறைய பேர் மறந்துட்டீங்க போல இருக்கு. அதுல கரெக்டா அவரு நான் இந்த டார்க் நைட்டுங்கிறவரும், அந்த அபிஷேக்ங்கிறவரும், அப்புறம் வேதாள சுரேஷா அந்த 3 பேர் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அவர் டார்க் நைட் பண்ணி அடுத்த ஒரு நிமிஷம் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்களும் சொல்லிட்டீங்க. மொத்தம் 4 பேரு. அந்த 4 பேர்ல நம்ம இந்த சினி புக் வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து சினி புக் வந்து 1 வாரமோ 1.5 வாரமோ கழிச்சு தானே அப்லோட் பண்ணாங்க. இல்ல இல்ல போயிட்டு அதை அப்லோட் பண்ண டேட் பார்த்தேன், கடைசியா ஆகஸ்ட் 5 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இவரு போஸ்டர் போய் ஜூன்னு சொன்னாரு. ஸோ ஜூனுக்கு நடுவுல எந்த டேட்டா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹைலைட்டான டேட்டு ஜூன் 22 தளபதி பிறந்த நாள். சரி அடிச்சு தளபதி மேல பெட்டை கட்டி ஓட்டா சொல்லிட்டேன். ஏங்க ஆனா மனசாட்சி இல்லாம எல்லாத்துக்கும் அன்னைக்கு அவரை கொண்டு வந்து பெட் கட்டினா என்னங்க ஏங்க, பாவம் இல்லையா அவரு? இல்ல அன்னைக்கு கரெக்டா என்னன்னா, அந்த கல்கி டீம்ல ஒருத்தர் நண்பர்கிட்ட பேசணும், அந்த படத்தை ஒர்க் பண்ற ஆள்கிட்ட பேசணும். அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் காலைல சுகுமார ப்ரோ வந்து அவர்கிட்ட, அவர் இந்த கல்கி படத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. அப்ப பேசும்போது திடீர்னு சுகுமார் ப்ரோ டவுட் கேட்டார், கல்கியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு சுகுமார் ப்ரோவும் ட்ரெண்ட் சுட்டும் இது நல்லா இருக்கு பேசாம ட்ரெண்ட் சுட் என்ன சொன்னாரு, இது பேசாம நீங்க பேசாம எல்லாத்துக்கும் சொல்லிடலாம்ல அப்படின்னாரு. எல்லாத்தையும் நம்ம எங்க சொல்றோம், ஸ்பேஸ் போட்டுருங்க. அட நம்ம நைட்ல நம்ம ஸ்பேஸ் போட முடியாது, நம்ம 2 மணி 1 மணிலாம் முடிச்சிருக்க முடியாதுன்னு. இப்போ ஜஸ்ட் ஒரு 8 மணிக்கெல்லாம் போட்டுருங்க அப்படின்னாங்க. நம்ம போட்டு என்னத்த ஆக போகுது அப்படின்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இவர் என்ன சில பண்ணிட்டாரு, இவர் 7 வந்து மணிக்கு போட்டோம் ப்ரோ. ஆமா அது 7 மணிக்கே 7:30 மணிக்கே போட்டோம்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை இந்த சமயத்துல. ஏன் 8 மணிக்கு தான் போட்டோம் ஃபர்ஸ்ட், கரெக்டாக ஞாபகம் இருக்கு. இந்த 8 தான் ஃபிக்ஸடு, 8 to 10ங்கிறத ஃபிக்ஸடா போட்டோம். அதனால ஞாபகம் இருக்கும். முதல் நாள் ஸ்பேஸே 8 மணிக்கு தான் நினைக்கிறேன் அது போட்டிருந்தோம். அப்போ சுகுமார் ப்ரோ வந்து அந்த சொல்ல ட்ரெண்ட் சூட் வந்து டீம்ல உள்ள ஒரு நபர்கிட்ட பேசினாரு. சார் இது மாதிரி சொல்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னாங்க. கேட்டாங்க அதனால என்ன இருக்கு, நீங்க சொல்லி படத்துக்கு ஹைப் வந்தா நல்லது தானே அப்படின்னாங்க. சரி நம்ம அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டு நமக்கு நம்ம மனசில் தோன்ற சொல்லாமேன்னு ஆரம்பிச்சது தான் அந்த ஸ்பேஸு. கல்கி ஸ்பேஸ் வந்து ஆரம்பிச்சு அப்படியே 1 இயர் ஆயிடுச்சு, கரெக்டாக போட்டிருக்கோம். நடுவில் ஒரு சொல்ல கல்கி போனா ஸ்பேஸ் ஹிட் ஆனனால தான் கண்டினியூ ஆச்சு, அது சொல்லுங்க ப்ரோ. ஆமா கண்டிப்பா அதுதான் உண்மை. நமக்கு அது ஹிட் ஆனதுனால தான் அப்படியே கண்டினியூ பண்ணோம். நடுவில் இங்கிட்டு ஒரு 2 நாள், அப்புறம் நடுவில் அங்கிட்ட ஒரு 2 நாள் நடுவில் லீவ் விட்டுருக்கோம். அந்த 2 மொத்தம் 4 நாளை தவிர்த்து பெரும்பாலும் எல்லா நாளும் போட்டிருக்கோம் நினைக்கிறேன் தவிர்க்காம. அதுவே எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்க ஒரு ஒர்க் ஸ்டைலுக்கும் வீட்டில் உள்ள ஃபேமிலி கண்டிஷனுக்கும் இதுவே நான் வந்து மிக பெரும் அடடா 1 வருஷம் போட்டோம்மா கண்டினியூவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம் மிச்சத்தை இன்னும் எவ்வளோ நாள் கரெக்டாக கண்டினியூவா போகுதுன்னு. தீபாவளிக்கு 3 நாள் லீவு, பொங்கலுக்கு 2 நாள் லீவு. மகேஷ் ப்ரோ அதுதான் சொல்றேன், 4 நாள். பொங்கலுக்கு வந்து 2 நாள் லீவ் விட்டோமா, 1 நாள் லீவ் விட்டோமா, ஏதோ ஒரு நாள் வேல்பாரி கதை சொல்றப்பதான் கேப் விட்டோம். நியூ So, இயருக்கும் லீவு. Prakash, 1 year ப்ரோ அப்ப இந்த 2 celebration நாள் special விட்டது, என்ன? இந்த Prakash, 2 நாள் விட்டது இதை சேர்த்தாச்சு. அதை விடுங்க அதை ப்ரோ. சொல்றேன் 2 நம்ம பல்தான் வந்து போய் யூடியூப்ல அப்லோட் ஆன டேட்டா பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் 5. இன்னொருத்தர் இவருக்கு மேல போய் டீகோட்லாம் பண்ணியிருக்காரு, ஆகஸ்ட் 5 அப்லோட் ஆயிருக்கு, அப்ப இவங்க ஸ்பேஸ் போட்டது ஆகஸ்ட் 4 இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சுந்தர் ஒருத்தர் ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் 5 இல்ல ஆகஸ்ட் 5 இல்ல, ஆகஸ்ட் 5 அப்லோட் ஆயிருக்கு. ஆனா நம்ம பேசிட்டு இருக்கோம் தெரியுமா, நம்மளே சொல்லுங்க ப்ரோ அப்லோட் பண்ணுங்க யூடியூப்ல ஆனா அப்லோட் பிரகாஷ் பண்ணுங்க. என்னன்னா அதாவது நம்ம என்னன்னா என்னன்னா இதுவும் சொல்லிக்கிறேன் பிரகாஷ் ப்ரோ, நம்ம தான் வந்து கிவ்அவே கொடுக்கணும்னு இல்லை, நம்மளுக்கும் எதனா கொடுக்கலாம் என்ன விருப்பப்பட்டா. அண்ணா என் அன்பு நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன். இது இல்ல வந்து என்கிட்ட இதுல சுகன் கேட்டது. ஜேடிங்கிறவரு ஜான் துரைராஜன் இருப்பாரு, அவர் கரெக்டா அந்த ட்வீட்டே எடுத்துட்டு வந்து கோட் பண்ணிட்டாரு கமெண்ட்ல, இந்த இதான் பதில் அப்படின்னு சொல்லி கல்கியை பத்தி நம்ம பேசும் போது ஆரம்பிச்ச ஸ்பேஸ் வந்து போட்டுருக்காரு ஸ்பேஸ்ல. உங்க ஐடியில இது என் ட்விட்டர்ல அப்படியே ஐடியில இருக்கு. நிறைய பேர் வந்து 1 மாசம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க பேச உங்க எதுக்காக சொன்னாங்கன்னா, நீங்க போடலன்னா கூட பரவாயில்ல, மத்த எல்லாரும் உங்க இது 4 பேர் காப்பி பண்ணி போடுறாங்க உங்க இதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூடியூப்ல என்னடா இது காப்பி பண்ணி போடுறாங்க, காப்பி ஆமா, இங்க ஆமா. இருக்கிற ரெக்கார்ட் பண்ணி அவங்க போட்டுட்டு இருக்காங்க. 4-5 பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுறோம், நம்ம கண்டென்ட் எல்லாம் ஓகே, அவங்க எதை போடுறது, நம்ம யூடியூப் சேனல் இருக்கு, 25,000 ஃபாலோவர்ஸ் அப்பயே இருக்கு, சப்ஸ்கிரைபர் இருந்து நம்ம ஏன் போடாம, நம்ம நாட்டில் வந்து சினிமா ரிவ்யூ போடுற நிப்பாட் நம்மள சேனல் சும்மா தானே கிடக்கு, போட்டு வைப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். இதுல வந்து பெரும் உழைப்புங்கிறது என்னன்னா யாருக்கு இருக்குன்னா பரணிக்கு தான் இருக்கு. நீங்க உண்மையை சொல்லணும் அதுதான். ஏன்னா அந்த 1 வருஷம் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு மெயின் காரணமே பரணி தான். ஏன்னா நம்ம பேசுறது ஈஸி, பேசுறதோ இல்ல ரெக்கார்டு போடுறதோ ஈஸி. அந்த ரெக்கார்டை வந்து திரும்ப ஃபுல் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அது காலையில உட்காந்து அதை கட் பண்ணி எடிட் பண்ணி அமுச்சு விட்டு அதுக்கு ஒரு தம்ப்நெயில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒர்க் பண்றது. ஆனா இந்த ரெக்கார்டிங் இருக்குல்ல,
அதுதான் பெரும் வேலை. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பேசிக்கமோ அதே டைம் ரெக்கார்ட் ஆகும். அவர் தூங்கும் போது பண்ணிடுறாரு, அது பெரிய விஷயம். ஆனாலும் என்னன்னா அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ரெகுலர் எல்லாம் ஒர்க் எடிட் மாதிரி பண்ணி பண்ணிடுறாரு. இல்ல ஆமா, எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் கட் பண்ணி நல்ல விஷயம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அதான் முழுக்க 1 இயரா வந்து அதை கமிட்மெண்டா கொடுத்து பண்றாரு அப்படிங்கறதே வந்து பெரிய விஷயம் தான். அதனாலதான் இப்போ இந்த கண்டினியூ வேல்பாரி ஆகுது. அப்பெல்லாம் டபுள் கட்டு. அது வேற. வேல்பாரி அப்பெல்லாம் வந்து உழைப்பு போட்டு முடிஞ்சு ஆயிடுச்சு. இப்ப வேல்பாரிங்க வந்து 45 நல்ல வேலை ஞாபகப்படுத்துங்க. பரணி 1 எப்ப இயர் வேலை ஆயிடுச்சு முடியும்? பரணி ப்ரோ, இப்பயாவது ஒரு பதில் சொல்லுங்கன்றாரு பிரகாஷ் அண்ணன். அதைத்தான் நானும் கேட்க வந்தேன். ஆனா பிரகாஷ் அண்ணன், அந்த கல்கி வந்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பாரு அந்த பரணி. கல்கி ஸ்பேஸ் எவ்வளவு லிசனர்ஸ் வந்தாங்க? நிறைய வந்தாங்களா? அப்ப அன்னைக்கே 20,000 இந்த இல்ல இது ஆக்சுவலா இருந்துச்சு. அது நீங்க பேர் என்ன? வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணீங்களா முன்னாடி போட போறோம்ட்டு, இல்ல டப்புன்னு போட்டீங்களா? அன்னைக்கு காலையில போஸ்ட் போட்டேன். இப்போ போஸ்ட் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இப்ப லிங்க் எடுத்துப்பாங்க. அந்த ஸ்பேஸ் கமெண்ட்ல இருக்கு ஓகே பாருங்களேன். ஓகே அது ஓகே அந்த போஸ்ட் ஓகே. போட்டாச்சு. என்னன்னா அன்னைக்கு மட்டுமே லிசனிங் வந்து 25,000 என்னமோ சூப்பர்ல, போயிருந்துச்சு அன்னைக்கு மட்டுமே. சூப்பர். நான் லைவா அந்த கேட்டேன் எப்படி சொல்றது, பிரகாஷ். ஆனா லேட்டா போச்சு இல்லைங்க, ரொம்ப நேரம் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னுடைய டைம்லயே காலையில அதான் 8 to 10 போட்டோம். 8 to 10 போட்டோம். அந்த 8 to 10ங்கிறது ஸ்பேஸா போட்டு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டெய்லியும் ரொம்ப போட்டுட்டு நேரம் இருந்தோம். போச்சு அது. அந்த 5 நாள் கல்கியை பத்தி நல்லா பேசிட்டு இருந்தோம். எனக்கு அந்த பொன்னியின் செல்வன் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கல்கி பேசுனது பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப திருப்தினா எனக்கு வந்து வேல்பாரி சொன்னதுதான். எனக்கு வந்து அதாவது ஃபுல்லா முடியும் போது, அதாவது ஆரம்பிச்சு நடுவில் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு மன வருத்தம். அந்த 3 எபிசோட் முடிஞ்சு ஒண்ணுமே இல்லைன்னு. இப்பயும் வியூஸ் இல்லைங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனா ஒரு கதையை சொல்லி முடிக்கிறது இருக்குல்ல, எனக்கு முடிச்சதுல வந்து எனக்கு ரொம்ப திருப்திங்கிறது வேல்பாரி தான். வேல்பாரி வந்து ஒரு முழு கதையவே அது நம்ம அதுவே அந்த அந்த புக்ல உள்ளதையே நம்ம அப்படியே முழுசா சொல்லிட்டோம். நம்ம நடுவில் கொஞ்சம் நம்ம இதுல மாத்திருக்கோமே தவிர சில அதாவது ரொம்ப கொஞ்சம் தான் குறைச்சிருப்பேன். அந்த குறைச்சிருப்பேங்கிறது எப்படின்னா வந்து அதில் தனித்தனி ட்ராக் இருக்கும். அப்புறமேட்டு வந்து சில பல விஷயங்கள் கொஞ்சம் காதல் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதெல்லாம் எதுக்கு, நம்ம லவ் சீன்ஸ் படத்துல வந்து நம்மளால கட் பண்ணிடுறாங்க. அப்ப கதையில வந்து என்ன ஆகும்னு சொல்லி தான் கட் பண்ணிட்டேன். அது மாதிரி சில விஷயம் அது கட் பண்ணதை யாரும் கேட்கவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன், இது அப்புறமேட்டு சொல்றேன், இது அப்புறமேட்டு சொல்றேன், இது அப்புறமேட்டு சொல்லி வச்சிருந்தேன். யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் நம்மளும் சொல்லலை, ஆனா விட்டாச்சு. அதுதான். ஆனா சொன்னதுலேயே எனக்கு கதை திருப்தி அப்படின்னா எனக்கு வேல்பாரி கதை சொன்ன திருப்தி. இப்போ 1 இயர் ஸ்பேஸுங்க அப்படின்னா இந்த 1 இயர் ஸ்பேஸ்ல வந்து கல்கி ஆரம்பிச்சு வேல்பாரியில முழு திருப்தியில இருக்கு. அதுக்கு அடுத்து ஏதாவது வேற ஏதாவது நம்ம ஹை மொமெண்ட்ல இந்த ஸ்பேஸ் ஏதாவது சாதிக்கிறோமான்னு பார்ப்போம். ஸ்பேஸ் மூலமா சாதிக்கிறோமா இல்ல ஸ்பேஸ் சாதிக்கிறோமான்னு பார்ப்போம். வாழ்த்துக்கள்னா வாழ்த்துக்கள். கீப் ராக்கிங். சரி ப்ரோ, நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுறவா? புரியல, அவர் ஒரு என்ன புரியல. அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போறாரா? சொல்லுங்க ஏகே, சொல்லுங்க. நான் ஒரு சொல்லுங்க அனௌன்ஸ்மெண்ட் ஏகே. விட்டுறேன். நம்ம ஸ்பேஸ்ல சுகன் ப்ரோ அவரு கேட்டங்காட்டி நானும் ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். வாவ், இட்ஸ் கோ பிரசன்டட் பை அஜித் குமாரா இன்னைக்கு. சூப்பர், சொல்லுங்கயா. அகண்டா 2க்கு தானே? ஏங்க இன்னைக்கு எல்லாம் இல்ல, அஜித் என்ன படத்துக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். விஷால் ப்ரோ என்ன படத்துக்குன்னு இல்ல இல்ல தெரிஞ்சுட்டு நீ தலைவா, பாக்குற ப்ரோ பாத்தியா ப்ரோ? சூப்பர் தலைவா. பொங்கலுக்கு ஏங்க ப்ரோ அக்கண்டாவா தலைவன் பொங்கலுக்கு பேசுறாரு என்ன ப்ரோ? பொங்கலுக்கு ஒரு 40 டிக்கெட் அவர் இல்ல இல்ல அக்கண்டா டூ. அகண்டா 2க்கு தாங்க. என்ன தலைவா, ஏங்க அக்கண்டா டூ இருக்குங்க. ஜனநாயகன் வா தலைவா. விஷால் என்ன விஷால் சொல்லுங்க. விஷால் நம்ம என்னன்னா இப்ப விஜய் படம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் அப்படி பாத்துருவோம். ஓகே ஓகே, ஓகேவா? புரியுது. அதுக்கு அவர் டிக்கெட் கிவ் தர போறதுக்கு தேவையில்லை. அவரோட தலைவன் அப்படிங்கறதுல வந்து பாலையா படம் இங்க வந்து நிறைய பேர் பார்க்கலாம், ட்ரோல் பண்ணலாம், ஜாலியா இருக்கும், பண்ணா இருக்கும் அப்படி நினைக்கிறாங்க. அந்த படத்துக்கு டிக்கெட் கிவ் கொடுக்குறாங்க. அங்கதான் விஷயமே இருக்கு. அதுதான் ஹைலைட். சூப்பர்ண்ணே. அதுதான் பெட்டர். நம்ம அங்க கெஸ் பண்ணாம நீங்க போனீங்க பாருங்க சாரிண்ணே பொங்கலுக்கு, சாரிண்ணே, ஏன் தப்புதான். அது ரொம்ப தாமதம். ஏன்னா ரெண்டாவது நீங்க கண்டிப்பா நீங்க டிக்கெட் கிவ் கொடுத்தாதான் பாப்பேன் இருப்பீங்க. அந்த படத்தை கிடையவே கிடையாது. ஜனநாயகன் எப்படி முதல் நாள் பாத்துருவீங்க. எல்லாரும் பெரும்பாலான மனைவி அப்படின்னா டிக்கெட் கிடைக்காம 2 நாள் அல்லது 3 நாள் பாத்துருவோம். பார்க்காம இருக்கிற வாய்ப்பு உண்மைதான். கிடையாது. அப்படின்னு வச்சு அந்த படத்துக்கு டிக்கெட் கிவ் தரத விட இந்த மாதிரி படம் பார்க்கணும் ஆசை, ஆனா இருந்தாலும் பாத்துக்கலாம், ரிவ்யூ வந்த அப்புறம் பாத்துக்கலாம் இருக்கும்ல. அதை வந்து இவர் டிக்கெட் கிவ் கொடுத்து போஸ்ட் பண்றாரு. ஓகே, யாருக்கு கொடுக்குறாருங்கிறத பாப்போம். சுகனுக்கே கொடுத்துட போறாரு கேள்வி கேட்டவருக்கே. இல்ல ப்ரோ, நான் 10 டிக்கெட் பிளான் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நிலைமைக்கு. 10 ரிலீஸ் எப்ப எப்பா? ஏற்கனவே ஒருத்தர் இப்படிதான் 20 டிக்கெட் சொல்லிட்டு போனாரு. ஒரு லாயர் வந்தாரு. இப்போதைக்கு நான் பட்ஜெட் எடுத்து வச்சுட்டேன். சூப்பர் தலைவா. இப்போதைக்கு நான் பட்ஜெட் எடுத்து வச்சுட்டேன் 10 டிக்கெட்டுக்கு. சோ க்ளோஸ் டு ரிலீஸ் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பண்ணல. ஆனா அதுக்கான சும்மாலாம் பயோல வந்து பாலையா ரசிகர் மன்ற, தமிழ்நாடு ரசிகர் மன்ற தலைவர்னு ஆட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா பாலையாக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பட்டம் கொடுங்க. ஏன்னா அவங்க என்னென்னமோ கொடுத்துட்டாங்க பட்டம். பட் நீங்க ஒரு பட்டத்தை கொடுத்து தான் அதை ஆட் பண்ணி அந்த பட்டத்தை போட்டா தான் நீங்க 10 டிக்கெட் கொடுக்கறத ஒத்துக்குவேன். பல்தான் பாலையா ஏங்க அவர்தான் காட் 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 ஆஃப் மாஸ்டர். ஏங்க பாத்தீங்களா முன்னாடி வாட்டர் கேன்ல எப்படி தண்ணி குடிச்சாருன்னு? அவர் ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் அதே தான் ரிப்பீட்ல பண்ற. ஒண்ணு வாட்டுக்கு தூக்கி போடுறது, இல்ல செல்ல தூக்கி போடுறது,
இல்லைன்னா பக்கத்துல இருக்க பொருளை தூக்கி போடுறது. இந்த 3 தான் வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் வச்சிருக்காரு. இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளையே தூக்கி போடுறது. அது ரொம்ப ரேர். ஆனா ஒருத்தர் பக்கத்துல இருந்து திடீர்னு வருவான். அப்படி தூக்கி செல்ல தூக்கி அப்படி ஓரமா போட்டுருவாரு. நீ எடுத்துக்கடா போயிடணும். டைம் பாஸ்ல ஒரு கார்த்திக் அடிக்கடி சொல்றாரு, யாரையும் ஷூட் பண்ணிட்டாரு. அது ஒரு ப்ரொடியூசருங்க. ஏங்க அது ஏதோ ரீமேக் படத்தோட ப்ரொடியூசர் தானே அவரு. எந்த படம் கரெக்டா தெரியல. அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான். மகேஷ் ப்ரோ இங்க யாருமே பேசல, கையெல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க. பேசல. அவர் அடிக்கடி விஷால் எல்லாம் கை சைடுல தூக்கி சவுண்ட் மட்டும் பேசுறாரு. போட்டு போயிடுறாரு. அதனாலதான் நானும் சரி. இல்ல பிரகாஷ் போயிட்டு வந்தது சொல்லிட்டாரா ட்ரிப்பு அனுபவங்களா? அதெல்லாம் சொல்லிட்டாருங்க. சொல்லியாச்சு ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. சொல்லிட்டாரு. அப்ப நாளைக்கு நான் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்ல இருக்குன்னு. கேட்டுக்கிறேன். ஓகே மகேஷ் ப்ரோ, சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த படம் பார்த்தேன். கேட்டிங்களா நான் சொன்னப்போ? ஆமா ஆமா, பிரெடேட்டர் தானே சொல்றீங்க? ஆமா ஆமா. அவர் எப்படி பாருங்க உங்களுக்கு அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அநியாயத்து கிரிட்டிக்கா இருக்காரு. குபேரா லிப்சிங்க்ங்கிறாரு, அந்த படம் செட் ஆகல பெருசா, நீங்க சீன் போட்ட அளவுக்கு இல்லைங்கிறாரு. எவ்வளவா சீன் இல்ல, ரெகுலராகவே சீரியஸா மாறிட்டீங்களா மாவீரன் பாருங்க. ப்ரோ. இல்ல எனக்கு என்ன, நான் அந்த பிரெடேட்டர்ஸ் படம் நான் அதுக்கு முன்னாடி எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. அந்த ஜானருக்கே நான் வந்து பெரிய ஃபேன் கிடையாது. அதனாலதான் இது ரொம்ப ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் ஆனா பாசிட்டிவ் இருந்ததுனால சரி அனிமேஷன்லயும் அனிமேஷன். ஸ்டோரியாவே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. விஷுவலாவும் வேற அப்படியா? மிரட்டி விட்டோம். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிள் சேம் பேட்டர்ன் ஆஃப் ஃபீல் ஆச்சு. ஆனா 3வது ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவல்ஸ் ஃபைட் சீக்வன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல எனக்கு வந்து அந்த எனக்கெல்லாம் மொமெண்ட்ஸ் தான் அனிமேஷன் மூவிஸே பிடிக்காது பெருசா. எனக்கே பயங்கர இதுவா இருந்தது. நீங்கெல்லாம் நிறைய பாப்பீங்களா, அதான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். இல்ல ப்ரோ. எனக்கு லாஸ்டா ஃபைனல் ஆக்ட்ல ஒன்று கொண்டு போனாங்கல்ல, அதுதான் ப்ரோ கொஞ்சம் இதாயிடுச்சு. அதுதான் ஆக்சுவலா பல பேருக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா நீங்க மத்த படங்கள் பார்க்கல, அது யூனிவர்ஸ் மாதிரி கனெக்ட் அதனாலதான். பண்ணிருந்தாங்க. ஓகே புரியுது. நான் மத்த படம் பார்க்காதனாலதான் எனக்கு கனெக்ட் ஆகல போல. ஆனா அது அதுதான் அது 3 இது ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இது நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் கொண்டு போறீங்கல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இது இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி நான் ப்ரீவியஸ் படங்கள் பார்த்திருந்து அந்த யூனிவர்ஸ்குள்ள எனக்கு அது கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா மேபி ஒர்க் ஆயிருக்குமோ என்னமோ. மாவீரன் ப்ரோ, அந்த ப்ரொடியூசர் பேரு பெல்லம் கொண்டா சுரேஷ்னு அவர் பேரு. நம்ம சாமி படம் இருக்குல்ல, அந்த படத்தை தெலுங்கு ரீமேக் பண்ணார்ல, அந்த ப்ரொடியூசர் தான். அவரை தான் சுட்டி விட்டு இருக்காரா? இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. ஏங்க இருக்காருங்க. அவர் தாங்க பெல்லங்கொண்டா ஃபேமிலி, பெரிய ஃபேமிலிங்க. அதுதாங்க இப்போ பெல்லங்கொண்டா சாய் சீனிவாசன் அந்த ஃபேமிலியோட வாரிசு தாங்க. அப்ப இப்போ பைரவ் அவ்வளோ remake பெரிய பண்ணார்ல. ஆளை சுட்டிருக்காருன்னா அவங்க பதிலுக்கு எதுவும் பண்ணலையா? இவரே பெரிய ஃபேமிலி தானுங்க. அதான் ப்ரோ, இவருக்கு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தெரியும், ஆனா அவங்களும் பெரிய கை தானே. அது என்ன பண்ற, அவங்க ப்ரொடியூசரா இருக்கிறாங்க, அப்படியே போயாச்சு. பெல்லங்கொண்டா சுரேஷ் ஒருத்தர் இருக்கா தெரியுங்களா? பெல்லங்கொண்டா சுரேஷ் விஜய் படம் தான் தயாரிச்சிருக்காரு. ஓகே அதான் அந்த அளவுக்கு பெரிய கை தான் அவரு. கேள்வி எதை சுத்தி இருக்கும் ப்ரோ? கிவ் அவே. பாலையா படங்கள் அனைத்துமே பாலையா படங்களை பற்றியே. ஆனா வந்து அதுல நான் வின் பண்ணிடுவேன் எப்படினாலும். எத்தனை கேள்வி மொத்தம் 5? பிரகாஷ் ப்ரோ, டாக்கு 10 கொஸ்டின். டாக்கு பாத்தீங்களா? நீங்க என்கிட்ட கேட்டப்ப நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களான்ற மாதிரி சந்தேகத்துக்கு நாங்களும் வரலாமா? நீதான் அன்னைக்கு அப்படி சீன் போட்டியா? பாலையா பேச்சு வந்து இல்ல, பாலையா பேச்சு வந்துமே சுகுமார் ஒரு பேசாம இருக்கிறாரு. என்னாச்சு? மேபி ஸ்பேஸ் கேட்காம இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜெய் பாலையா. ஜாட் தமிழ்ல விடுறேன்னாங்க. ஆனா எல்லாரும் எதுல பாத்தீங்க? ஜாட் ஹிந்தில இருக்கே ப்ரோ. ஆமா ப்ரோ, தமிழ் டப்பிங்லேயே விடுறேன்னு சொன்னாங்க. ட்ரெண்ட்ஸ் விட்டு யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தாருல, அதுல கூட சொன்னீங்க தமிழ் டப்பிங்லேயே வருது ஜூன் 6ன்னு சொன்னாரு. அப்படியா? ஆமா, ஆனா வரல.
பிரகாஷ் ப்ரோ, தெரியல. நான் வந்து சொல்லுங்க பெங்களூர் சொல்லுங்க. ஃபுட்டு பத்தி சொல்லவே இல்லையே ப்ரோ நீங்க. அதை விடுங்க. அதில் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. என்ன ஒன்று, சாம்பார்லையும் இனிப்பாக வச்சிடுறாங்க. அது என்னன்னு தெரில. எனக்கு நான் சொல்கிறேங்க, நான் வந்து பல ஊர்களுக்கு போயிருக்கேன், சில பல நாடுகளுக்கும் போயிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுன்னா அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்ட். எல்லாத்துக்குமே வந்து சொந்த ஊர் தான். அது ஒன்றும் இருக்காது, யாருக்கும் அது மாற்று கருத்து இருக்காது. எல்லாத்துக்கும் சொந்த ஊர் தான் ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் குவாலிட்டி வைஸ் சொல்கிறேன், டேஸ்ட் வைஸ் சொல்கிறேன். திருச்சி வந்து அதே மாதிரி ரேட் வைஸ் சொல்கிறேன். திருச்சியில் நீங்கள் வந்து தரமாக ரொம்ப 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 கம்மியாக சாப்பிட்லாம். ரோட்டு கடையில் முதல் கூட நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இந்த அசுத்தங்கிறது ரொம்ப 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 ரேர். ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் தங்கியிருக்கேன், மதுரையில் 3 மாதத்துக்கு, கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், தஞ்சாவூர், எல்லா ஊர்லேயுமே தங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து உணவு முறைகளை நான் வந்து சென்னையில் வந்து நான் ஃபஸ்ட்லேயே நான் 2008 பீரியட், அதாவது வில்லு வில்லு அயன் படம், அயன் டப்பிங்கில் சூர்யாவை நேரடியாக பார்த்தேன். அப்போ எந்த வருஷம் பார்த்துங்க. அந்த வருஷம் அந்த குறிப்பிட்ட பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் சென்னையில் தங்கி தான் வேலை பார்த்தேன். அந்த பீரியடில் சென்னையில் வந்து காசு கம்மியாக கிடைக்கும். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தனியாக காசு கொடுத்துருவாங்க வேலைக்கு போகிறப்ப. ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட காசு தான். அந்த காசுக்குள்ளே நம்ம மிச்சப்படுத்தி சாப்பிடணுங்கிறக்காக ரோட்டு கடையில் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சில பல பெரிய கடைகளையும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அப்பயும் வந்து சென்னை வந்து அந்த அப்புறம் ஒரு சால்னான்னு சொல்லிட்டு அது தனியாக ஒன்று தண்ணி மாதிரி ஓடும். அது அந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும், பெங்களூர் வந்த வரைக்குமே சொல்கிறேன், திருச்சியில் சாப்பாடுங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கம்பேர் பண்ணால் மதுரையை கொஞ்சம் கம்பேரிட்டிவ் பெஸ்ட்டுன்னு சொல்லி அதுக்கு தஞ்சாவூர் வருவேன். இந்த 3 தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு. மற்றபடி பெரும்பாலான ஊரில் வந்து சாப்பாடுங்கிறலாம் வந்து அது ஹோட்டல்னு போயிட்டோம்னா மோசம். அதில் வந்து நான் வந்து கேரளா ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து இது பண்ணுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்கேம்னே சொல்லுவேன். கேரளாவில் நான் பல தடவை போயிருக்கேன். பல தடவையில் வந்து புரோட்டா வாங்கினா தனியாக குருமா வாங்கணும் காசு கொடுத்து. இது வாங்க அப்புறமேட்டு அங்கே கேரளாவில் வந்து நம்ம பல விஷயங்கள் வந்து ஸ்கேம் தான் சொல்லுவேன். சாப்பாட்டில் ரொம்ப காசை நம்ம இது பண்ணுறாங்கன்னு. அதுக்கு அடுத்து கரணி வந்து இல்லை, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அது ஒன்று அது குறிப்பிட்ட ஏரியா கூட இருக்கலாம். அது நமக்கு ஒன்றும் இந்த ஏரியா அந்த ஏரியா கூட இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஏரியாவுக்கு போகிறோமா, அந்த ஏரியாவில் ஒரு ஹோட்டல் சாப்பிட்டு நான் போன 2-3 ஏரியாவில் வந்து புரோட்டா வாங்கினா புரோட்டா மட்டும் வச்சுட்டு போயிடுறான். என்னடா கேட்டால் புரோட்டா வெங்காயத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறான். குருமா கூட குருமா தனி காசு, செப்பரேட் 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 அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடப்பாவிகள் என்னடா இது அப்படின்னு. நீங்கள் வந்து திருச்சியில் வந்து ஒன்றும் இல்லை, டிராஃபிக் ஜாம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 புரோட்டா நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா 7 குருமா உங்களுக்கு கொடுப்போம். மொத்தம் சைடில் அப்படியே அடுக்கி இப்படி ஊற்றிட்டு இருப்பாங்க. 7 குருமா, அப்படியே 7 குருமா அப்படியே அடுக்கி ஊற்றிட்டு போவோம். எல்லா வகையான குருமாவும் இருக்கும் அதில். அது எக்ஸ்ட்ரா காசு அப்படி இப்படின்னு கிடையவே கிடையாது. புரோட்டா 10 ரூபா, அவ்வளோதான். ஒரு புரோட்டா 10 ரூபா, ஆனால் 7 குருமா அடுக்கி இருக்கும். உங்களுக்கு லைனில் வச்சுட்டு போயிடும். அது வந்து உங்களுக்கு அது 7மே சுமாரானது இருக்காது, பழைய குருமா இருக்காது, கெட்டு போனது இருக்காது, எதுவுமே எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அப்படி இருக்கும். இது மாதிரி பல ஹோட்டலில் திருச்சி உதாரணமாக சொல்ல முடியும். சாப்பாடு வந்துட்டு அதுதான். அதுக்கப்புறம் நான் சென்னையில் கம்பேர் பண்ண பெரிய ஹோட்டல்களில் நல்லா இருக்கு. அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இப்போ வந்து சும்மா கூட இப்போ ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். அது என்ன ஹோட்டலில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம், சும்மா கூட ஒரு பெரிய ஹோட்டல் போனோமே நம்ம. புதுக்கோட்டை அது இல்லைங்க, அதுக்கு பக்கத்தில். அது அது இல்லை, அது வேஸ்ட்டு. அதுக்கு பக்கத்தில் ஈரோடு மெஸ்ஸும் அதில் விட்டுருங்க. அதுக்கு நடுவில் ஒரு ஒரு வெஜ் என்னன்னா இருங்க அதிசயமா இல்லைங்க, என்னமோ இருங்க ப்ரோ. வெஜ் நம்ம வந்து டக்குன்னு வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோ டக்குன்னு அந்த பேர் வரல. கொஞ்சம் இருக்கல சென்னையில் சாப்பிட்டதில்ல அந்த ஒன்று ஹோட்டல், ஒரு ஹோட்டல் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி பெங்களூரில் போனது பூராமே ஜஸ்ட்டு வந்து சாம்பார்லாம் இனிப்பு, அதுக்கப்புறம் காஸ்ட்லி, பயங்கர காஸ்ட்லி. ஒரு அது எப்படின்னா ஒரு மீடியமான ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா, நேற்று என் ஃப்ரெண்டு சாப்பிட்டாரு. ஒரு தோசை சொன்னார், ஆனால் 2 தோசை செட்டாக தான் வரும். ஒரு தோசைங்க ஒரு செட்டு போல இருக்கு. நம்ம எப்போ இங்கெல்லாம் ஒரு தோசைனா ஒரு தோசை தானே வரும். நம்ம வந்து ஆப்பம் ஒரு செட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பூரி ஒரு செட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். தோசை ஒரு செட்டு. அக்ஷயம் ப்ரோ. அக்ஷயம் சென்னையில் சாப்பிட்டது அக்ஷயம். அக்ஷயம் நல்லா இருந்துச்சு. அதுதான் நான் பொக்கிஷம் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்ஷயங்கிற நம்ம பொக்கிஷம் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுருங்க, இதுக்கு வந்துருவோம். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமான ஹோட்டலு. செட்டு தோசைன்னு சொல்லி செட்டாக கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் சொன்னது ஒரு தோசை தான் கொண்டு வந்து. அதில் ஒரு தோசைக்கு இப்போ பில்லு பார்த்தீங்கன்னா 286 ரூபா. அந்த 2 தோசை இருந்துச்சு. 286 ரொம்ப சின்ன சைஸ். அதாவது ஒரு நம்ம ஊத்தாப்பம் சைஸ் தான். ஆனால் சைஸ் ஊத்தாப்பம் மொத்தத்துக்கு போடலாம். அவங்க ஒரு ஊத்தாப்பம் சைஸுக்கு போட்டாங்க. என்ன அதெல்லாம் சொல்கிறேன். சரி, ரைட். இது மீடியமான ஹோட்டலே போயிருந்துச்சு. இதே ஹை குவாலிட்டி ராயல் ஹோட்டல் அது மாதிரி ஹோட்டல்லாம் போயிட்டு என்ன யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் மீடியமான இன்னொரு அதாவது ரொம்ப சின்ன ஹோட்டல், தரை ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு நேற்று நைட்டில். அதுக்கப்புறம் அங்கே தான் போனோம். அதெல்லாம் அந்த காசுக்கு ஒருத்தர், அவ்வளோதான். 2 இட்லி வந்து 60 ரூபா, ஒரு இட்லி 30 ரூபா. அந்த மாதிரி இருந்துச்சு. 2 இட்லி 100 ரூபாய்க்கு சாப்பிட்டோமே, அது சொல்லுங்க ப்ரோ. அது 1.5 நாளையும் இங்கே வெளியும் சாப்பிட்டோம். 2 இட்லி 100 ரூபா போட்டு எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. எல்லாம் என்ன பண்றது, அது என்னன்னா டூரிஸ்ட் பிளேஸ்ல அதுதான் ஒரே வழிங்கிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அந்த நேரத்தை சம்பாதிச்சதை உண்டு.
அதெல்லாம் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் என்ன பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறதே அப்படிதான் இருந்துச்சு. சரி ரைட்டு, இல்ல பிரகாஷ் எல்லாரும் சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் தான் ப்ரோ நான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்லுவேன். சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் இல்ல கோயம்புத்தூர்ல தங்கியிருக்கேன், நான் கோயம்புத்தூர்ல பெங்களூருக்கு ஒரு தங்கியிருக்கேன். டைம் பிளான் போட்டேன் ப்ரோ. போட்டேன். ஆனா ஒரு 10 வீடியோ பார்த்தேன் எங்கெல்லாம் சூப்பரா பிரியாணி கிடைக்கும். நீங்க அவ்வளவு தூரம் போய் தோசை சாப்பிட்டதே மகா தப்பு. இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தோசை இட்லி சாம்பார் நல்லா இருந்தது. இல்லங்க, காலையில ஒரு 9-10 மணிக்கு நீ என்ன சாப்பிடுங்க? எனக்குலாம் வந்து அதே மாதிரி எனக்கு நைட்டு வந்து இந்த சனிக்கிழமை நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது எல்லாரும் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. என்ன பிரியாணி சாப்பிட்றீங்க? நைட்டு பிரியாணி புரோட்டா, பிரியாணி புரோட்டா, பிரியாணி புரோட்டா. நான் இது சாப்பிடாம இருந்துடலாம்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆம்லெட்டை மட்டும் சாப்பிட்டு தூங்கியாச்சு. அவ்வளோதான். போய் ஒரு ஆம்லெட் சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம், முட்டையை வச்சு சாப்பிட்டு போகணும் கணக்கில் அந்த சாப்பிட்டு தூங்கியாச்சு. எல்லாமே ஹெவி மீல்ஸ், ஸ்ட்ராங் மீல்ஸ் தான் சாப்பிட்றாங்க. எனக்கு என்ன கான்செப்டே புரியல. பிரியாணி 2 மணிக்கு எப்படியா செரிக்கும்? சாப்பிட்றாங்க புரோட்டா, 2 மணிக்கு புரோட்டா, எல்லாரும் அதான் சாப்பிட்றாங்க. எனக்கு அதெல்லாம் ராத்திரியா கொஞ்சம் கரெக்ட் ப்ரோ. ராத்திரியா ஆமா சொல்றேன். நானும் மிட் அப்படிதான். நைட் ஆமா மிட் நைட் நைட் 2 மணியே சொல்றேங்க. மிட் நைட் 2 மணிக்கு தான் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்றாங்க. பிரகாஷ் அவ்வளவு லிக்விட் மிட் நைட் இல்ல, காலையில காலையில பிரகாஷ் ப்ரோ, அப்ப நீங்க ஒருத்தர் தான் அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறது. பிரியாணிக்கெல்லாம் ஏது நேரங்க? இல்லங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? காலைல 8:30 மணிக்கு ரூம் விட்டு வெளியே வந்தா கஜ 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 ஹோட்டல் இருக்கு. என்ன ரெடியா இருக்குன்னு கேட்டா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புரோட்டா அப்படிங்கிறான். அடுத்து மதியானம் 2 மணிக்கு போன என்ன ரெடியா இருக்குன்னா அண்ணா சிக்கன் என்னால பிரியாணி, மட்டன் சிரிப்பு பிரியாணி, அடக்க புரோட்டா. முடியல. நைட்டு 7:30 மணிக்கு 8 மணிக்கு என்ன சாப்பிடான்னு கேட்டா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புரோட்டா. சரி, சனிக்கிழமை நைட்டு 2 மணி. அப்ப என்னடா ரெடியா இருக்குன்னா எதுவுமே இல்லை, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புரோட்டாங்கிறான். என்னடா பண்றீங்க? எல்லாம் ஒரே வாட்டி சமைச்சு எல்லா எல்லாரும் கொடுத்துருவீங்களா நீங்க? என்னடா பண்ணுவீங்க? அப்ப ஆனா எல்லாரும் அதான் கேட்டு சாப்பிடுறாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு இல்ல, இவங்கள சொல்லியும் தப்பு இல்லைங்க. என்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு கிடையாது. எல்லாரும் என்ன விரும்புறாங்களோ சாப்பிடுறாங்க. அதுக்கு மேல இல்லைன்னா நான் அது என்ன பேருன்னு கூட தெரியல. எல்லா ஹோட்டல்லையும் வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டு மாதிரி இப்ப போலி மாதிரி அடிக்கிருக்காது. நம்ம எங்க ஊர்ல தில்பசந்துன்னு சொல்லுவோம். தில்பசந்து வந்து வேற ஸ்வீட் மட்டும் தான் இருக்கும். இவங்க என்னன்னா வித்தியாசம் எல்லாம் ஒரு பேக்கரியில் இருக்கிற பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்கும். இங்க என்னன்னா எல்லா ஹோட்டல்லையும் ஒரு 10 20 அடிக்கிருக்கேன். சம்சா காலையிலே 6:30 7 மணிக்கு சம்சா. அந்த ஒரு ஸ்வீட் பேர் எனக்கு தெரியல, சுகுமார் தெரியும் நினைக்கிறாரு. ஒரு பெரிய ரவுண்டா மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. போலி நம்ம ஊர் பக்கம் போலி மாதிரி இருந்துச்சு. ஆனா அங்க வந்து ஸ்டஃபா உள்ள ஸ்டஃபியா ஒரு நம்ம பப்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அது நான் பக்கத்துல கூட போல, தூரத்துல இருந்தே பாத்துக்கோ போதும். ஆனா அதை தான் காலைல 6-7 மணிக்கு நிறைய சாப்பிடுறாங்க. பேர் அதை டிஃபனா எனக்கு வந்து சாப்பிட்டு நம்ம ஊர்ல போயிடுவாங்க. காலைல ஒரு டீ அதையும் சாப்பிட்டு இல்ல, கிளம்பிடுவாங்க. எனக்கு அது என்ன கான்செப்ட்னு புரியல. என்னன்னா இப்ப நம்ம ஊர்ல நான் பார்த்திருக்கேன். காலைல பார்த்தா 5 மணி 6 மணிக்கு மார்க்கெட் சைடு போனீங்கன்னா அப்பம் போட்டுட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு போனா உளுந்த வடை போடுவாங்க. 10-11 மணிக்கு போனீங்கன்னா போண்டா போடுவாங்க. 12 மணிக்கு மேல போனா சம்சா போடுவாங்க. அந்த டைமிங் இருக்கும். இந்த ஃபுட்டுக்கு இந்த டைமிங் இருக்கும். ஈவினிங் டைம்ல வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க. கூடுதலா சட்னி சாம்பார் வச்சிருவாங்க. இதுதான் நம்ம ஊர்களில் வந்து நம்ம பெரும்பாலும் இந்த ஸ்நாக்ஸ் அந்த எண்ணெய் பலகாரங்கிறது அதுதான். அவங்க காலையில 6 மணி 5 மணி 4 மணி எப்ப என்ன ரெடியா இருக்கு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புரோட்டா, அவ்வளவுதான். எங்க போனாலும் அதுதான். எனக்கெல்லாம் வந்து ஷாக்கிங்னு சொல்லல, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா 2 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடுறதெல்லாம் வந்து ஏத்துக்க எப்படியா அதாவது ஜீரணிக்கவே முடியலம்பாங்கல்ல. உண்மையா ஜீரணிக்க முடியாத விஷயத்த பார்த்து ஜீரணிக்க முடியல. அந்த அளவுக்கு செம்ம பண்ணா. நான் நினைச்சுக்கிட்டேன் நம்ம வந்து இப்படி இருக்கவங்கிறதுக்காக மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. நமக்கு அது செட் ஆகலை. நான் வந்து இந்த எல்லா ஊர்களையும் போய் நம்ம ஊர் சாப்பாடை தான் சாப்பிடணும்னு நினைக்கிறதா தப்பு. ஏன்னா வந்து அது வந்து தப்புங்கிறத தாண்டி நமக்கு அது செலவு தான். நம்ம மேல தான் தப்பு. நம்ம அந்த ஊர் சாப்பாடுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். இல்லையா கிடைக்கிறத சாப்பிட்டு வந்துகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இல்லைன்னா சாப்பிடாம இருந்துடணும். அதுதான் சாப்பிடாம இருந்தோம். அன்னைக்கு முந்தானத்து இருந்தோம்ல அந்த மாதிரி. ஆனா பிரகாஷ்ண்ணா, சொல்லிருங்க ஏதா இருந்தாலும் சொல்லிருங்க, கொட்டிருங்க. இல்ல லாஸ்ட் கேரளா சொன்னது அதுக்குதான் வரேன். இல்ல ஆக்சுவலா நானுமே இங்க வந்து வந்த புதுசுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரைஸே டிஃப்ரெண்டா தானே இருக்குங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு வந்து பெருசா பிடிக்காது. நான் ஹோட்டல் போனேன்னா மோஸ்ட்லி ப்ரிஃபரபிளி வந்து கீ ரைஸ் இல்லைன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா பிரியாணி, இது 3 தான் சாப்பிடுவேன். பட் ஆனா வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து புரோட்டா சாப்பிட்டு அந்த சால்னா இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த புரோட்டாக்காக தனியா ப்ரிப்பேர் பண்ற இதுதான் வந்துட்டு சால்னா நம்ம ஊர்ல. ஆனா இங்க வந்துட்டு அந்த ஒரு இது கிடையாது. ஸோ அப்படின்றப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ரிஃபரபிளான வந்து கிரேவி வந்து சைட்ல காசு கொடுத்தா வாங்கணுன்றது வந்து இருக்குது. இப்போ வந்து முன்னாடி வந்துட்டு எப்படின்னா, கடைக்கு போயிட்டு பீஃப் ஃப்ரை வாங்கினோம்னா நம்ம வந்துட்டு கிரேவி கேட்டா குடுப்பாங்க. இப்போ இது ரீசெண்டா வந்து நியூஸ்ல வந்துச்சு என்னன்னா, கோட் ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன். பீஃப் ஃப்ரை கேட்டா பீஃப் ஃப்ரை இது பரோட்டா பீஃப் ஃப்ரை ஆர்டர் பண்ணா கிரேவி குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு.
ஸோ இந்த கிரேவின்றது சில கடையில குடுப்பாங்க, சில கடையில குடுக்க மாட்டாங்க. அது ப்ரிஃபரபிளி நம்ம சூஸ் பண்ற ஹோட்டல் பொறுத்து தான். ஆனா நான் பார்த்த ஒரு இல்ல உண்மைதான் உண்மைதான். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நட்புக்காக படத்துல வந்து ஆர் சுந்தரராஜன் என்ன பண்ணுவாரு, சென்னையில பார்த்து இட்லி வாங்கிட்டு வடாம்பாரு. 500 ரூபாய்க்கு வெறும் இட்லி மட்டும் வாங்கிட்டு வா அப்படிம்பாரு. அதாவது 500 காசை கொடுத்துட்டு எனக்கு தேவை வந்து அது, அவருக்கு எனக்கு கொஞ்சோண்டு இட்லி மட்டும் கேட்பாரு, 4 இட்லி வாங்கிட்டு வான்னு. அந்த இவர் என்ன பண்ணுவாரு, வெறும் இட்லியை மட்டும் வாங்கிட்டு வர்றாரு. ஓகேவா? அது மாதிரி இவங்க வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. புரோட்டா கேட்டா புரோட்டா மட்டும் தான் கொடுக்குறாங்க, குருமா கேட்டா குருமாக்கு அடிஷனல் காசுங்கிறாங்க. அது அந்த கான்செப்ட் தான் எனக்கு செட் ஆகலைங்கிறேன். பட் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு உணவு முறை, அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேரளா உணவு முறையில் இருக்குல்ல, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, திருச்சியில வந்து கேரளா மெஸ் ஃபேமஸ், கேரளா என்னங்க மெஸ் தோசை ஃபேமஸ் இட்லி எல்லாம் சொன்னாங்க. எப்படின்னு? எனக்கு தோசைக்கு சட்னி எல்லாம் உண்டா? இருங்க, அது எல்லாத்தையும் விடுங்க. அதுதான் அந்த கான்செப்ட் எனக்கு தெரியல, அது வேற தனி ஸ்பெஷல். எனக்கு என்னன்னா, நேத்து சாப்பிட்ட கடையில் கேட்டான் ஒருத்தன், நான் இட்லி கேட்டப்ப சாம்பார் வேணுமான்னு கேட்டான். நேத்து கேட்டான், நேத்து வந்து பெங்களூர்ல இட்லி கேட்டேன், 2 இட்லி ஒரு தோசை கேட்டேன். அவன் தோசை கேட்டேன்னா சாம்பார் வேணுமா அப்படின்னு கேட்டான். எனக்கு சாக்கி, ஐயா தனி பில்ல போட்டுருவாங்களா அப்படின்னு. சாம்பார் வேணுயான்னு சொல்லிட்டேன். அப்பாடா, அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டான். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த கேரளா மெஸ் ரொம்ப ஃபேமஸ்மாங்க. கேரளா மெஸ்ல போயிட்டு ஃபுட்டு சாப்பிடலான்னு போனேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, இவங்க எப்படா அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க, நல்லா உருண்டை உருண்டை ஜவ்வரிசி மாதிரி சாப்பாடு, ஜவ்வரிசி மாதிரி இருந்துச்சு அரிசிகள்லாம். ரைட்டு, அவங்க உணவு முறைக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரேட் பொருள், எல்லாம் அதை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. போனால் அதுதான் ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. எனக்கு வந்து அந்த அரிசி வந்து இங்கே எப்படின்னா கடைக்கட்ட அரிசின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இங்கே அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. திருச்சியில் இல்லை, பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி குண்டு ரொம்ப மொத்தமாக தான் சாப்பிட மாட்டாங்க. அது வந்து வாய்க்குள்ள போறக்கே நம்ம முழுங்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே அதை தான் விரும்பி சாப்பிடுவோம். எனக்கு அதுவே ஆச்சரியம். பாரு, நீங்கள் தான் சாப்பிடுவீங்களா குண்டரிசி? ஹலோ, நல்லது இருக்கீங்களா ப்ரோ, யாராவது? அது நல்லது உண்மையிலே. கேரளா ரைஸ் வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு நல்லதானே எனக்கு தெரியலங்க. சாப்பிட முடியுமாங்க? சாப்பிடுவீங்களான்னு அவ்வளோ தூரத்தையும்? எல்லாம் சாப்பிடணும் ப்ரோ, அதுதான் அது மாதிரி தான் சாப்பிடணும். இப்போ நம்ம வந்துட்டு ப்ரௌன் ரைஸு அந்த அந்த மாதிரி ரைஸ்லாம் சாப்பிடும்போது நிறைய ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், மெல்றதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். பட் ஆனால் அது ரொம்ப நல்லது நம்ம ஒயிட் ரைஸோட. இந்த ஒயிட் ரைஸுக்கும் ப்ரௌன் ரைஸுக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் சொல்லுங்க, விளக்கமாவே சொல்லுங்க. விளக்கம்னா புரியல ப்ரோ. சரி சும்மா ப்ரோ, அது என்னமோ உணவு முறை மாதிரி போயிடுது. நல்லா ஸ்பேஸை இது பண்ணி அது பண்ணிடலாம் போதும். அப்புறமேட்டு வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பேச முடிச்சிடலாமா? வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு பேச முடியுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லுங்க. இது சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வந்து குபேர ட்ரைலர் பத்தி சொல்லல, அது சொல்லிடுங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நான் ஃபர்ஸ்ட்லேயே தான் சொன்னேன். குபேரா ட்ரைலர் தான் வந்து சொன்னேன். என்னன்னா வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் டிஎல்ல. எனக்கு வந்து அப்படிலாம் தெரியல. எனக்கு வந்து ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு டீசர் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இல்ல, ட்ரெய்லரும் இந்த பிடிச்சிருச்சு. லிப்சிங் பத்தி லிப்ஸிங் எனக்கு சொன்னல. நான் ஏற்கனவே சொன்னல, எனக்கு வந்து ஒரு படம் பார்க்குறோம் அவ்வளோதான். அந்த லிப்ஸிங் பற்றி எனக்கு மேட்டர் கிடையாது. ஏன்னா அது தெலுங்கு படம் நமக்கு தெரியும். தமிழ்லையும் எடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். தமிழில் சில சீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஃபுல்லாக வந்து தமிழ் தெலுங்குல எடுக்கல. ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு தவிர, ஆனாலும் படமா பார்க்குறப்ப படம் தானே நமக்கு. அது டப்பிங் படமா என்னன்னு பார்க்க போறது கிடையாது. நம்ம இப்போ டப்பிங், இப்போ இங்கிலீஷ் படம் தான் பார்க்குறோம், நம்ம டப்பிங் குறைன்னு சொல்ல மாட்டோம்ல. ஏன்னா இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், இப்போ அது மாதிரி தெலுங்கு படம். ஆனால் எனக்கு என்ன ட்ரெயிலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை விட ஒரு விஷயம் என்ன, தெலுங்குல பார்க்குறப்ப தெலுங்கு ட்ரெயிலர் பயங்கரமா இருந்துச்சு. யாராவது பார்க்கணும்னு தெலுங்கு ட்ரெயிலர் பார்த்துட்டாங்க, அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு அப்படியே கன்வே ஆகும். உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ட்ரெயிலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராஜா சாப் ட்ரெயிலருமே எனக்கு டீசருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, ஏன்னா காஞ்சனாவும் அரண்மனைக்கு கலந்து விட்ட மாதிரி இருக்கு, சந்திரமுகியும் கலந்து விட்ட மாதிரி இருக்கு, லாகவா லாரன்ஸோட ஃபார்முலா வச்சு காமெடி, 3 ஹீரோயின், கிளாமரு, பாட்டு, சின்ன சின்ன மொக்க காமெடி, இதெல்லாம் வந்து லாரன்ஸோட ஃபார்முலா வச்சுன்னு. ஆனால் எனக்கு இது நல்லதா இருக்கு டீசர். அதனால அதாவது பிரபாஸ் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பழைய பிரபாஸ் வந்து இப்படி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பழைய பிரபாஸ் வந்து இப்படி தான் இருப்பாரு, நல்லா ஜாலியா ஃபன்னா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கே. அதை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க விண்டேஜ் பிரபாஸ் எல்லாம். எனக்கு அந்த அந்த டீசரும் பிடிச்சிருந்துச்சு, குபேரா ட்ரெயிலரும் பிடிச்சிருந்துச்சு. குபேரா ட்ரெயிலர்லேயே நான் வந்து பர்ஃபார்மன்ஸாக பார்க்கறது தனுஷ் தான். படத்தில் வந்து மிரட்டி விட்டுருக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. கண்டிப்பாக இந்த 4 நாள் இருக்கா, படம் நெருங்கி வச்சுங்கிறதே தெரியல. 4 நாளில் படம் பேசுகிறதே கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அவ்வளோதான், ரெண்டையும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே தான் சொன்னேன். சரி சும்மா அப்புறம் முடிச்சிடலாமா பரணி? நான் யாருக்கும் எதுவும் கேட்கலையா? சரி, பாய் 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 பாய்.